சுவாமியே சரணமையப்போ. ஓம் ஹரிஹரபுத்ராய நமக. ஓம் ஹரிஹரபுத்ராய நமக. ஓம் ஹரிஹரபுத்ராய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு தேவம் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சுவாமியே சரணமையப்போ. ஹரி ஓம். ஐயப்பமார்களுக்கு வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய இந்த காணொலி வாயிலாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் நம்முடைய விரதம் நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்து வரிசையாக நாம் இந்த நெய் அபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய இருக்கின்றோம். நாம் பெரிய பூஜையை செய்வதற்கான வாய்ப்பு இந்த முறை நமக்கு கிடைக்காமல் போனாலும் இந்த கோவிட் என்கின்ற இந்த நோய் தன்மையினாலே ஓரளவுக்கு அந்த புருஷார்த்த தர்மத்தை நாம் காக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த மாதிரி விரதம் இருந்து அதை மேலும் மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில் நாம் நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கு உதவுகின்ற வகையில் இந்த விரதத்தை கடைபிடித்து அதே நேரம் நம்முடைய இந்த ஐயப்ப தர்மத்தையும் காத்து அது நெய் அபிஷேகம் செய்கின்ற அளவிற்கு அந்த தேதியை நாம் நெருங்குகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கின்றேன். இதில் படைப்பாளியன் போன ஒருவன் நிச்சயமாக இருக்கிறான், நமக்கு அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற அந்த பெரிய நிலையை காண்பதற்குத்தான், அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு சாஸ்திரங்கள் பிரமாணங்கள் நமக்கு வேதங்களாகவும் உபநிடதங்களாகவும் புராணங்களாகவும் மற்ற நிலைகளில் பகவத்கீதா போன்ற பெரிய நூல்கள் வாயிலாகவும் கிரந்தங்கள் வாயிலாகவும் நமக்கு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் பெரியோர்களாலும் நமது குல தர்மத்தை காக்க வந்த நம்முடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தாலும் நமக்கு சில விவரங்கள் தெரிய வருகின்றது. அதில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உயிர் பண்பு நமக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் நமக்கு உணர்வு, தன் உணர்வோடு கூடிய அறிவுத்திறன் நமக்கு இருப்பதால் மற்ற பிராணிகளிடமிருந்தும் தாவரங்களிடமிருந்தும் புழு பூச்சிகளிடமிருந்தும் நாம் வேறுபட்டு நாம் இருக்கின்றோம். அதிலே நாம் வாழ்வாதாரம் வெறும் சாப்பிடுவது, இனப்பெருக்கம் செய்வது, உறங்குவது, பயம் என்ற உணர்ச்சியோடு இருப்பது, இப்படியே வாழ்க்கைகளை நாம் மற்ற ஜீவராசிகள் கடத்துவதைப் போல நாமும் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் எந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு அறிவுத்திறனோடு கூடிய தன்னுணர்வை கொடுத்திருக்கின்றானோ அதை சரியான முறையில் நமக்கு இந்த தேகத்தில் கொடுத்து அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியமான அந்த இறை நிலையையும் நமக்குள் ஆத்மாவாகவே நமக்குள் அந்த பண்பையும் கொடுத்து நமக்கு அறிவுத்திறனையும் தன்னுணர்வு பண்பையும் கொடுத்து அந்த உணவினால் அறிவினால் பெரியோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த அந்த பிரமாணங்கள், சாஸ்திர பிரமாணங்களை நன்றாக அறிந்து அதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம ஞானத்தை, இறை நிலையை உணர்வதற்குரிய ஒரு பெரும் பக்குவத்தை அடைகின்ற வாய்ப்பை இந்த மனித பிறவியில் நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி அறிவுத்திறனை பயன்படுத்தாமல் தன்னுணர்வையும் நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வையும், நான் இருக்கின்றேன் என்ற உணர்வையும் மறந்து நாம் மற்ற மிருகங்களைப் போல அல்லது பிராணிகளைப் போல அது தாவரங்களைப் போல வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியாது. அதே நேரம் நம்முடைய அறிவுத்திறனையும் இதையும் தன்னுணர்வையும் சரியான முறையில் பயன்படுத்தாதவர்களை இறைவன் இந்த சொரூபத்தை கொடுத்தும் அவன் நம்மை நோக்கி வருவதற்கான பயிற்சிக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லையே என்பதற்காக மறுபடியும் இந்த பிறவியில் இருந்து கடத்தி சென்று மறுபடியும் மிருகங்களாக பிறக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பெறக்கூடாது. இது தர்மத்தினுடைய அடிப்படை. வரிசையாக நாம் பல ஜீவராசிகளுடைய பண்புகளை தாண்டி தான் மனிதனாக பிறந்திருக்கின்றோம். இந்த பிறவிலேயே நாம் மோட்சத்தை அடைவதற்கான வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது எப்படி கடைபிடிப்பது என்றால், நம்முடைய முதல் அடிப்படையாக நமக்குள் இருக்கக்கூடிய இறைநிலையான ஆத்மா வேறு, இந்த தேகம் வேறு என்கின்ற மிகப்பெரிய தத்துவ நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த தேக நிலையில் உறுதியாக இருக்கின்ற பட்சத்திலே
அந்த தேகத்தில் உள்ள சரீர பண்புகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த தேகமும், உள்ளே சூஷ்ம சரீரத்திற்குள்ளே மனம் புத்தி அகங்காரத்தை கொண்ட சூஷ்ம சரீரமும், அதற்குள்ளே காரண சரீரமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைந்த ஒரு சித்தம் இருக்கக்கூடிய ஒரு சரீரமும் நம்முடைய ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற வெறும் விவரத்தை நாம் புரிந்து கொண்டு, இதில் ஆத்ம ஞானத்தை, அந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த தேகத்தில் கர்மங்களை ஆட்டித்தான், கர்மங்களை செய்துத்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும் என்பதும், இந்த கர்மத்திலே நாம் செய்கின்ற பொழுது அதை தர்மமாக செய்கின்ற ஒரு பெரும் நிலையை பெற்றால்தான் அந்த தர்மம் நம்மை எங்கிருந்து நாம் வந்தோமோ அதை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பையும் பெரும் பலனையும் நமக்கு தர இருக்கிறது என்பதும், இந்த கர்மங்களை ஆற்றுகின்ற இந்த தேகத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் பக்தி யோகமாகவும் கர்மயோகமாகவும், அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான நிலையை அடைவது பக்தி இது ஞான யோகமாகவும் கருதப்படுகிறது. எனவே ஞான யோகம் என்பது அறியப்படுவது, கர்மயோகம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும் நிலையாகும். எனவே இந்த கர்மயோகத்தில் முதலில் தேகாத்ம ஞானத்தை பெற வேண்டும். இந்த உடல் இது இந்த இப்போ இந்திரியங்களால் ஆனது, இந்திரியங்களுடைய சுகத்துக்குகளை அனுபவிக்கக்கூடிய இந்த உடலில் இருந்து நாம் அந்த ஆத்மாவினுடைய இந்த உடல் தேக பண்பு, வெளியே இருக்கிற தேக பண்பிலிருந்து நாம் விடுதலையாகி உள்ளே இருக்கக்கூடிய சூஷ்ம சரீரத்தில் உள்ள மனம் புத்தி அகங்காரத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஞானத்தை பெறுகின்ற போது நாம் அங்கு ஜீவாத்ம தத்துவத்தை பெறுகிறோம். ஜீவாத்ம தத்துவத்தில் தான் பக்தியினுடைய நிலைகள் எல்லாம் உயர்ந்து காணப்படுகின்றது. அந்த ஜீவாத்ம தத்துவத்தில் துவைத்த நிலையில் நாம் இருக்கின்றோம். அதாவது பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளாக இறைவனை பார்த்து நாம் வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே இருக்கக்கூடிய மனதிலே பக்தியையும் அறிவிலே அது சம்பந்தப்பட்ட ஞானத்தையும் செய்திகளையும் பெற்று இந்த தேகத்திலே தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இருந்து நாம் இறைவனை சதா சிந்தித்து இந்த மனதில் ஒரு சுத்தம் அடைந்து அதன் பிறகு ஒரு நல்ல குருவை நாடி அதன் மூலமாக ஆத்ம ஞானத்தை பெற்று நாம் மோட்சத்தை பெறுகின்றோம். மோட்சம் என்பது அறியப்படுவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோட்சம் என்பது இந்த தேகத்திலேயே அறிவு சார்ந்து அறியப்படுகின்ற ஞானம். இந்த மனம் சுத்தி அடைவது, மனதில் நிறைவடைவது என்கின்ற ஆசைகளற்ற நிலைகளை அடைவது என்பதுதான் பக்தி யோகம். பக்தி யோகத்தில் நாம் ஆற்றுகின்ற பணி கர்மம். இந்த கர்மத்தை யோகமாக செய்தல் வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? தர்மமாக நடந்து கொள்ள வேண்டும். அது என்ன தர்மம் என்று சொன்னால், நம்முடைய இந்த மனித தேகம் என்பது புருஷார்த்தம் என்று பொருள். இந்த புருஷார்த்தத்திலே நாம் ஒரு இலக்கை நோக்கி இந்த பிறவி எடுத்திருப்பதால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது தர்மம். அந்த தர்மம் என்ன என்பதை நமது சாஸ்திரங்கள், நமக்கு பெரியோர்கள், நமக்கு மூதாதையர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டுதலில் வருவதுதான் இந்த ஐயப்ப தர்மம். இந்த ஐயப்ப தர்மத்திலே நாம் தேகத்தில் காட்டக்கூடிய தர்மம் என்ன, இந்த சூஷ்ம சரீரத்தில் உள்ள மனதிற்கும் புத்திக்கும் காட்டக்கூடிய தர்மங்கள் என்ன, இந்திரியங்களை அடக்குகின்ற முறைகளிலே நாம் கடைபிடிக்கின்ற நிலைகள் எல்லாம் என்ன, அதன் பிறகு தியான நிலையில் இருந்து ஆத்மாவை தரிசிக்கக்கூடிய பண்பு என்ன, தத்தகமசி நானும் நீயும் ஒன்று என்கின்ற பெரும் நிலையை நம்முடைய சாதனாவினால், இந்த சாதன பக்தியினால் சாத்திய பக்தியாக மாற்றி மனம் சுத்தமடைந்து அதில் இருக்கக்கூடிய சித்த பக்தியை அடைகின்ற பொழுது நானும் நீயும் ஒன்று என்கின்ற பெரும் பக்குவத்தை ஐயப்பன் நமக்கு காட்டி கொடுத்து, அதன் பிறகு நாம் ஞானத்திற்கான வழியை அவனே ஜோதி சுரூபமாக நமக்குள்ளே ஜோதியாக வெளிச்சமாக இருந்து தன்னையே தனக்குள் அர்ப்பணித்து வெளிச்சத்தை காட்டி நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். இது சாதாரண ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நீங்கள் எத்தனையோ இது நம்முடைய கர்மங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பிராரப்த கர்மம், காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் சாதாரணமாக பேசுவது, பிராயசித்த கர்மம், அப்புறம் அவர்கள் செய்யக்கூடிய நித்திய கர்மம் என்கின்ற வைதிக தர்மங்கள் சில இருக்கிறது. பிராயசித்த கர்மம் என்பது நம்முடைய முன்னால் செய்த பாவங்களுக்கு, பித்திருங்களுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய கர்மங்கள் இருக்கின்றன. நித்திய கர்மா என்பது நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த பூஜை சமாச்சாரங்கள் எல்லாம் அது தனியாக கொண்டிருக்கும் வைதிக தர்மங்கள். அது வைதிக தர்மம் என்பது பக்தியோடு இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள். இது இந்த காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் என்பது புலன்கள் நாடும் பொருள்கள் மீது நினைத்து நிறுந்து
நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அர்த்தம், காமம், தர்மம், மோட்சம் என்கின்ற அறம், பொருள், இன்பம், வீடு என்று நாம் படித்திருக்கின்றோம். அறம் என்பது தர்மம், பொருள் என்பது பொருள்களை ஈட்டுவது, இன்பம் என்பது அந்த ஈட்டிய பொருளை கொண்டு புலன்களுக்கு சுகத்தை நாடி கொடுப்பது. புலன்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், 5 புலன்கள் வழியாக அததுக்கு உள்ள சுகத்தினை அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல அந்தந்த குணத்திற்கு ஏற்றாற் போல நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குணம் என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த தேகத்திற்குள்ளே காரண சரீரத்தில் இருந்து சூஷ்ம சரீரத்திலிருந்து இந்த தேக பண்பு வரையிலும் இந்த குணத்தினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. அந்த குணமானது சாத்விக குணமாகவும் ரஜோ குணமாகவும் தமோ குணமாகவும் இயங்குகின்றது. இதிலே சாத்விக குணத்திலே எண்ணங்கள் காரண சரீரத்தில் தோன்றுமேயானால் இந்த ஆசைகளும் சாத்வீக மனதிலே ஆசைகளாக தோன்றுவதும் புத்தியிலும் அந்த நன்ற சாத்வீக முறையில் ஏற்படுவதும் அந்த புத்தியினால் இயங்கக்கூடிய ஞான இந்திரியங்களிலும் சாத்வீகமான பார்வை, சாத்வீகமான இது எதை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் போகின்றதோ அதை பொறுத்தது. பார்வை சார்ந்த விஷயமாக இருந்தால் சாத்வீகமான பார்வை, கேட்கின்ற விஷயமா இருந்தால் இப்போது இந்த வாரம் இதை போல தர்ம காரியங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதை கேட்பது என்பதற்கு உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு கேட்பது என்பதை சாத்விகமாக அதை கேட்கின்ற இந்த பக்குவ நிலை. 3 சரீரங்களிலும் இந்த குணங்கள் ஆதிக்கம் இருக்கின்றது. இது ரஜோகுணம் என்பது செயலில் நம்மை ஈடுபடுத்த செய்கின்ற ஒரு பெரும் காரியம். இந்த ரஜோகுணம் இருக்கின்ற போது சாத்விகமான செயலுக்கும் பயன்படும், சமோகுணமான செயலுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிலை. ரஜோ என்பது தமோவாக இருக்கலாம், சாத்விகமாக இருக்கலாம். எனவே இந்த கர்மயோகம் என்பது அர்த்த காமத்திலே நாம் பொருளை ஈட்டுகின்ற பண்பு கர்மத்தை சார்ந்தது. பொருளை ஈட்டுவதற்காக நாம் எப்படி வேண்டுமானாலும் அதை பொருளை ஈட்ட வேண்டும். அப்படி எப்படி ஈட்டினாலும் அந்த வழியில் வருகின்ற அந்த பொருளை கொண்டு நம்முடைய புலன் இன்பத்திற்காக உலகில் உள்ள காட்சிகளில் நம்மை இழப்பது போன்ற காரியங்களை செய்வது என்பது அதர்மமான ஒரு செயலாகும். அதர்மத்திலே நாம் கண்கூடாக பிரத்யட்சமாக நம் புலன்களுக்கு வெளிப்படுகின்ற வகைகளிலே நாம் அனுபவிக்கின்ற துன்பம். இப்போ நன்றாக பாருங்க, இதை நம்ம 2 வகையில தான் மனம் ஆசைப்படுகின்றது. ஆசையிலே இன்பம் துன்பம் என்ற 2 நிலைகளை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எண்ணங்களில் எண்ணமானது பிராரார்த்த கர்மமாக இருக்குமே ஆனால், போன பிறவியில் வினைப்பயிரினால் வருகின்ற எண்ணமாக இருக்குமே ஆனால், அது நம்முடைய பிராரார்த்த கர்மத்தின் வழியாக எண்ணங்களில் தோன்றி அது நம்மை எப்போது வேண்டுமானாலும் அந்த கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். அது அல்லாமல் நாம் இந்த பொருளை ஈட்டுவதற்காக அர்த்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, அதுவும் காமத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக, காமம் என்பது புலன்கள் நுகரும் பொருள் சார்ந்தது. நன்றாக புரிஞ்சுக்கணும். காமம் என்றால் அதை கொச்சைப்படுத்திக் கொண்டு பார்க்கக்கூடாது அந்த வார்த்தைக்கு. இது நம்முடைய புலன்கள் எதை நாடுகிறதோ அதை சார்ந்தது, அதுவும் எந்த குணத்தினால் நாடுகின்றதோ அதை சார்ந்தது. எனவே நான் ஈட்டுகின்ற பொருள் காமியம் என்றால் நம்முடைய ஆசைப்படுகின்ற விவரங்களுக்கு செல்வதால் காமிய கர்மா, அந்த கர்மாவை தர்மமாக செய்வது அதர்மமாக செய்வது என்ற நிலைகள் இருக்கின்றன. 2 நிலைகள். அர்த்த காமம் தர்மத்திற்காகவும் அதர்மத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய கர்மங்களாக இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தான் நாம் இதே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் புலன்களுடைய சுகத்திற்காக நாம் பொருளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம். எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்முடைய புலன் சுகமானது அளவில்லாத நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அளவுக்கு மீறி நமக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கடனாவது வாங்கி நாம் சேர்க்க வேண்டும் என்று ஏசியை போட்டுக்கொள்வது, காரை வாங்கிக் கொள்வது, அல்லது வசதியான வீடுகளுக்கு வாடகையை செலுத்திக் கொண்டு இருப்பது போன்ற நிலைகள் எல்லாம் நாம் மாட்டிக்கொண்டு நாம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாமல் போக தவறான காரியங்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கின்ற பண்பில் நாம் இருக்கின்றோம். ஆனால் இதே நாம் நிறைவான மனதோடு ஆசைகள் அதாவது ஆசைகள் இருக்கணும், எது தேவையோ அதுக்கான ஆசைப்பட்டு நிறைவான மனதோடு என்னுடைய அர்த்தமானது சம்பாதிக்கின்ற நிலையானது தர்மமாக சம்பாதிக்க வேண்டும், அதை நிஷ்காமிய தர்மத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது இந்த புலன் சுகத்துக்காக மட்டுமல்ல, புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய தர்மங்களையும் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற கர்மங்கள் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய துணைவியாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல செய்தியை சொல்லி அவர்களும் இந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நாமே ஒரு உதாரணமாக நடந்தும் காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தர்மத்தினை காட்டுவதுதான்
இந்த அர்த்தமான ஒரு வாழ்க்கை, அர்த்த காம தர்மம் என்கின்ற நிலைக்கு நாம் செல்லப்படுகின்றோம். இந்த தர்மம் என்பது கர்மத்தோடு இணைந்து வருகின்ற தர்மமானது துவைத்த பக்தி, அதாவது பக்தி யோகம். இந்த மோட்சம் என்பது ஞான யோகம். அதாவது நான் கர்மத்தை தர்மமாக நாம் முதலில் தேகத்தில் செய்வது, அதன் பிறகு வைதீக தர்மமாக செய்வது. இந்த காரியங்கள் அதாவது நம்ம ஹோமங்கள் செய்வது, அதன் பிறகு நம்ம தானங்கள் செய்வது, பித்ரு தர்மம் செய்வது, குரு தர்மம் செய்வது, தெய்வ தர்மம் செய்வது, பூத தர்மம் செய்வது, இதை போன்ற மனுஷ தர்மம் செய்வது, அப்புறம் தேவதைகளுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள். இந்த தேவதைகள் செய்யக்கூடிய தர்மங்கள் தான் இது எப்படின்னா, இந்த தேகமானது அன்னம் என்ற அன்னமய கோஷம். இது அன்னம் என்கின்ற ஒரு பெரிய இதில் சாப்பாட்டினாலேயே உருவாகக்கூடிய இந்த தேகம். இது தாய் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட உணவினால் உருவான கருவில் பிறந்து மறுபடியும் சாப்பிட்டு பிறகு சாப்பாட்டினால் இந்த உடல் வளர்ந்து பிறகு சாப்பாடே நம்மை உட்கொள்ளக்கூடிய நிலைக்கு வருகின்ற பொழுது மறுபடியும் நாம் அந்த உணவை உருவாக்கக்கூடிய பூமிக்கே நாம் சென்று இந்த பூமியில் விளைச்சலாக மழையாக பொழிந்து இது இப்படியே இந்த தர்மம் சைக்கிளாக வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சூஷ்ம தர்மத்தில் தான், சூஷ்ம தேகத்தில் தான் நாம் இந்த புத்தியையும் இந்த மனதையும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இறைவன் பால் திருப்புகின்ற பக்தி யோகத்தை கடைபிடிக்கின்ற பெரும் வாய்ப்பினை நமக்கு ஐயப்ப தர்மம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நம்ம அறியாமலேயே அதில் குரு தர்மம் இருக்கின்றது, நம்ம அறியாமலேயே பித்ரு தர்மம் இருக்கின்றது, நம்ம அறியாமலேயே நாம் பூத தர்மத்தை செய்கின்றோம். செடி கொடிகளில் இருந்து நாம் இந்த அந்த நீர், அந்த பம்பை நீருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையில் இருந்து, பம்பை நீரிலே நாம் பித்திருக்கொள் கொடுக்கிற தர்ம காரியங்கள் இருந்து, நாம் நடத்துகின்ற அன்னதானத்தில் இருந்து, எல்லா தெய்வங்களையும் வழிபடுகின்ற முறைகளில் இருந்து, இதை எப்படி பார்த்தீங்கன்னாலும் எல்லா தர்மத்திலையும் முறையாக எவ்வளவு பேர் எது சொன்னாலும் சரி, இதை வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு செய்யக்கூடிய இந்த நிலையானது அதன் பிறகு அப்படியே மாறி மறுபடியும் அர்த்த காமத்திலே காமிய கர்மத்திலே நாம் இறங்கக்கூடிய ஒரு பெரும் நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இது எப்படி நல்லா பாருங்க. நாம் சாதாரணமாக இந்த வைகுண்ட ஏகாதசி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் புல்லுக்கட்டை மாட்டுக்கு கொடுக்கறது வழக்கம். நம்ம கோயிலில் போயிட்டு அந்த புல்லுக்கட்டை காட்டுகின்ற பொழுதோ அந்த கீரைக்கட்டை காட்டுகின்ற போது அந்த பிராணிகள்லாம் ஓடி நம்மக்கிட்ட அந்த சாப்பிட்றதுக்கு ஓடியாகும். அந்த நேரம் பார்த்து அந்த இவன் வியாபாரம் செய்வோன்னு குச்சி எடுத்தான்னா அது ஓடி போயிடும் அங்கிருந்து. அதாவது அந்த மாடு கழுத நாய்க்கு கூட ஒரு இன்பத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வருவதும், துன்பம் வருகின்ற போது பயந்து போவதும் என்கிற நிலை தான் மனிதனுக்கும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இது நாம அப்படிதான் அப்படியே புல்லுக்கட்டை காட்டுற மாதிரி உலகத்தில் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு தெரியும். நம்ம அர்த்த காமத்திலே பொருள்களை ஈட்டும் போது காமத்தை அனுபவிப்பதற்காக ஓடுவோம். திருப்பி அங்கே நல்ல பலமா ஒரு அடி விழுந்ததுக்கு போல ஓடியாந்துரும். இதுதான், இது மாறி மாறி நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ இதுல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, புத்தியோடு இணைந்திருக்கின்ற இந்திரியங்கள் நமக்கு நல்ல ஒரு அறிவுரையை கூறுவதும், இந்திரியங்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதும், பார்வையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், சாத்விகமான பார்வை, சாத்விகமாக கேட்பது, நுகர்வது, உணர்வது, தொடு உணர்ச்சி, சுவை உணர்ச்சி, இவை எல்லாவற்றுக்கும் சாத்விகமாக அறிவுத்திறனோடு பார்க்கக்கூடிய சக்தி, அதை சரியான முறையில் பார்த்து கர்மத்தை செய்கின்ற இந்திரியங்கள் வழியாக, கர்ம இந்திரியங்கள் வழியாக தனது ஆற்றலை பிராணசக்தியின் உதவியோடு செயலாற்றுகின்ற பொழுது தன்மந்திராஸ் நாம் காட்சி இந்த புலன்களால் அனுபவிக்கப்படும் காட்சிகளும் தர்மமாக இருக்கின்றது. அதுல நாம் எல்லா ஜீவராசிகளுமே எனக்குள் இருக்கக்கூடிய ஜீவன் தான் அங்கேயும் இருக்கின்றது என்ற பண்பை நமக்குள் ஜீவ காருண்யத்தை வளர்த்துக் கொள்கின்றது. பெரும் மனதிலே ஒரு நிறைவை கொடுக்கின்றது. மன நிறைவு எதில் கிடைக்கின்றது? பொதுவாக நம்முடைய குரு பக்தியிலேயே பாதி மன நிறைவு கிடைத்துவிடும். இந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுகின்ற போது பாதி உங்களுக்கு கிடைச்சிடும். இது அல்லாமல் இந்த முழுமையாக உங்களை இந்த மாதிரி வைதிக தர்மத்தில் ஈடுபடுத்திக் கொள்கின்ற பொழுது, முதல்ல நீங்க அர்த்த காமத்தில் பொருள் ஈட்டுவதிலே ஈடுபட்டு கொண்டிருந்த நீங்கள் இந்த விரதம் இருக்கின்ற பொழுது உங்களை வைதிக தர்மத்துக்கு கொண்டாடுவீங்க. அதாவது இந்த ரிச்சுவல்ஸ், இந்த வேலைகளை செய்வதற்காக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதில் தான் வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கின்றது. அதாவது அந்தந்த வேலைகளை
செய்வதற்கென்று சில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் நம்முடைய பண்டிதர்கள், குருக்கள், இவங்கெல்லாம் சாஸ்திரிகள், இவர்கள்லாம் வந்து அந்த ஹோமத்தை செய்யக்கூடிய ஒரு பெரும் நிலையை பெறுகின்றோம். அந்த ஹோமம் கூட எதுக்கு செய்கிறோம் என்று சொன்னால், எந்த தேவதைகள் நமக்கு மழையாக பொழிவித்து, வெப்பம் சூரியனாக இருந்து நமக்கு ஒளியை கொடுத்து, காற்றாக இருந்து நமக்கு உதவி செய்து, இப்படி பஞ்சபூதங்களாக இருந்து எந்த தேவதைகள்லாம் நமக்கு உதவுகின்றதோ அந்த தேவதைகளை திருப்திப்படுத்துகின்ற ஹோமமாக, அக்னி ஹோமம், அக்னியாக நாம் அதற்கு தேவையான அந்த வஸ்துக்களை எல்லாம் போட்டு நாம் அந்த காரியங்களை செய்கின்றோம். அப்போ யாகம் என்று சொன்னால் அது தியாகம். அதாவது அந்த யார் அந்த அதிகாரி, யார் செய்கிறார்களோ அவர்கள் அதிகாரிகள். அவர்கள் வந்து என்னென்ன வஸ்து தேவை என்பதை அந்த இவருக்கு சொன்னார்னா நம்ம அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அக்னியை வளர்த்து மந்திரங்களை சொல்லி அதில் நமக்கு எது உணவாக மறுபடியும் வரப்போகிறதோ அதையே அந்த தேவதைகளுக்கு அர்ப்பணித்து பாங்க. அது நெய், பால், தயிர், அந்த சாதம் அடித்த சாதம், இதை போன்ற விவரங்கள் தான் அதில் போகுது. அதோடு நாம் சேர்த்ததன் செய்கின்ற பொழுது மறுபடியும் அந்த தேவதைகளெல்லாம் மகிழ்ந்து நமக்கு மழையை பொழிவித்து மறுபடியும் நமக்கு விவசாயத்துக்கு சென்று அதில் உண்டு மறுபடியும் இப்படியே இந்த சைக்கிள் வந்து ஏன் நடக்கிறது என்று சொன்னால், நான் உனக்கு தன் உணர்வையும் அறிவையும் கொடுத்திருக்கின்றேன். நீ என்னை நோக்கி வருவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த படைப்பது. அந்த தன் உணர்வோ அறிவோ வந்து மிருகங்களுக்கு இல்லை. இப்போ நீ அதை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் நீ மறுபடியும் அந்த பிறவிக்கு தான் போகணுன்றது உன்னுடைய கர்மங்களிலே வந்துடும். அந்த பலன் அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய காமிய கர்மால அதர்மமா நாம் நடந்துக்கிட்டோம்னா அந்த உடலில் நம்முடைய நிறைவேறாத ஆசைகளை சுமந்து கொண்டு அது மிருக பண்பாக இருக்கும். ஆனால் மிருகமாக தான் பிறக்கணும். இதே நீங்க வந்து ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த விரதத்தை அனுபவித்து விட்டு இதில் இருக்கக்கூடிய பயிற்சினாலே குரு காட்டுகின்ற வழியிலே நாம் எல்லா காரியங்களையும் செய்கின்ற பொழுது இந்த ஞானமானது நிலைத்து நின்று இப்போது காலம் முடிந்தாலும் கூட, இப்போது தேகத்தில் நீங்க செய்த தர்மங்கள் முடிந்தாலும் கூட அடுத்த பிறவிக்கு இந்த ஞானம் உங்களை கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்த பிறகு நீங்க பிறக்கின்ற பொழுது இது தொடர்ந்து செய்யக்கூடிய நிலைக்கும் முழுமையாக நான் அந்த மன நிறைவு ஏற்பட்டு குருவினிடம் நான் முழுசாக சரணமடைந்து என்னுடைய 3 சரீரங்களையும் சரணமடைய செய்யக்கூடிய சுவாமியை சரணமையப்பா என்ற மந்திர ஜபத்தை சொல்லி நான் இந்த பெரும் நிலையை சித்த பக்தியின் மூலமாக நான் குருவிடம் நான் செல்லுகின்றேன். குருவோட ரோலே அங்கதான் வருது. நான் இந்த அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது இந்த சிஷ்யன் அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிப்பான். அப்ப என்ன செய்யறாரு அவரு, மாலையை போட்டுட்டே, டே தம்பி இந்த விரதத்தை இரு, இது வரைக்கும் அர்த்த காமத்திலே நீ உன்னை உலக வாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாய், அதிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு நீ இந்த தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அந்த சுவையையும் உன் புலன்களுக்கு கொடுக்க போகிறாய். அப்ப கொடுக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது, ஆகா இது எவ்வளவு பெரிய விஷயம், இது நிரந்தரமான சுகம் எனக்குள்ளேயே இருக்கிறது. அங்க வந்து குச்சி எடுத்தா ஓடி ஆறக்கூடிய மாட்டுத்தன்மையில் இருக்கிறோம். இங்க அப்படி இல்லை. இது எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுகத்தை, முழுமையான சுகத்தை நான் பெறுகிறேன். நான் இருக்கிறேன், சத்தாகவும் இருக்கிறேன், சித்தாகவும் இருக்கிறேன், உணர்வாகவும் இருக்கிறேன், உயிரோடும் இருக்கிறேன், சத்தியமாகவும் இருக்கிறேன். அதை நோக்கி நான் செல்லும் போது சுகமாக இருக்கிறேன். அதனால்தான் நம்முடைய இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தையில இந்த தேக அவஸ்தைன்னு ஒன்று இருக்குது. ஜாக்கிரதைப்பட நம்ம நேரடியாக புலன்கள் வழியாக அடிபட்டாலோ உதப்பட்டாலோ அது இருக்கக்கூடிய வலி, அது தேகத்தில் கிடைக்கக்கூடிய அவஸ்தை. அது இது கனவுலே கிடைக்கக்கூடிய அவஸ்தை. கனவுலே நாம் காணுகின்ற காட்சியிலே நாம் உண்மையாகவே அதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் விழிக்கின்ற பொழுது அது பொய்யாக மாறுகிறது. அது ஒரு அவஸ்தை. ஆனால் நாம் உறங்குகின்ற பொழுது மனமும் இருப்பதில்லை, புத்தியும் இருப்பதில்லை, நான் என்ற தன் உணர்வும் மறைகிறது. முழுமையான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், சாத்வீகமான ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது அனுபவ நிலை. ஆனால் அனுபவத்தை உணர முடியாத ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். நமக்கு தெரியாது. அனுபவ உணர்வு என்பது மனதில் ஏற்படுவது, சுகம் என்பது மனதுக்கு கிடைப்பது. காலையில் எழுதோன்னு பார்த்தீங்கன்னா, நன்றாக உறங்கினேன், எனக்கு சுகமாக இருந்தது, இந்த சாத்வீக பண்பு அதில் ஓங்கி நிற்கிறது. அதே நேரம் நான் இருந்தேன் என்ற அஞ்ஞானமும் இருக்கிறது, நான் இல்லை. அப்போ தமோ குணமும் இருக்கிறது அங்கே. இப்போ இந்த குணங்கள் அற்ற நிர்குணமாக இருக்கக்கூடிய பண்பு என்னுடைய ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவனுக்கு அடையணும்னா என் ஞானம் பெறணும். அந்த ஞானம் இந்த ஞானம் இல்லை. இந்த அறிவை கொண்டு இன்னொரு அறிவை பெறுவது, அறிவை கொண்டு அறிவை அறிவது. அப்போ இந்த அறிவை கொண்டு அறிவை அறிந்து அப்படியே கரைவது. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் இன்னொரு அறிவை நான் அடைகிறேன். அதாவது ஒரு விளக்கை இன்னொரு விளக்கை ஏற்றுவது. இது வந்து எப்படின்னா, அந்த திரி அது அறியாமலே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், உள்ள எரிந்து கொண்டே இருக்கிறது, அது நமக்கு தெரியாது.
இருந்தாலும் கூட அந்த ஞான தீபமானது உள்ளே எரிந்து 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 கடைசியில் அப்படியே பஸ்மமாக மாறுகிறது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, மூங்கில் காட்டிலே உள்ள தீயை போல. இன்னும் சொல்ல போனா இந்த சுடுதடி ஞானம்னு, சுடுதடி ஞானம். இடுகாட்டிலே சுடுகாட்டிலே அவன் இந்த பிணத்தை எரிக்கின்ற பொழுது அந்த குச்சியால தள்ளுவான். அதை தள்ளிக்கின்ற போது அந்த குச்சி முனை பற்றிக்கும் இருந்தால் கூட அதை அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பான். அந்த குச்சி கரைஞ்சிக்கிட்டே வரும். மொத்தமாக அந்த முழுசாக அந்த அக்னி அந்த சரீரத்தை ஃபுல்லாக எரிச்சு சாம்பலாக்கணுன்றதுக்காக அவன் எல்லாவற்றையும் அப்படியே கொளுத்த இந்த கட்டையும் கரைந்து எது அவனுக்கு உதவியதோ அதுவும் சாம்பலாக போய்விடும். இது எப்படின்னா, இந்த உதாரணத்தை மூங்கில் காட்டிலே ஒரு மூங்கில் மூலமாக இன்னொரு மூங்கில் தேய்ந்து அதில் ஃபயர் அந்த நெருப்பு வருகின்ற பொழுது அது பற்றி எரிந்து ஒன்றாக எல்லா பாகமும் சுத்தமாக எரிந்து சாம்பலாக மாறுவதைப் போல ஞானத்தை எரித்து கடைசியில் சூன்யமாக நம்மை கொண்டே நிறுத்துகின்றது. எனவே இது ஞானம் என்பது அறியப்படுவது, மோட்சம் என்பது அறியப்படுவது. இந்த பிறவிலேயே நமக்கு கிடைக்க மோட்சம். இது இதுக்காக அடுத்த பிறவியில் போகக்கூடாது நீங்கள் நினைக்க வேணாம். இந்த பிறவியை நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் திருப்பி சொன்னேன். நம்முடைய அர்த்த காமம் என்பது நம்முடைய புலன்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகமாக நம்முடைய பொருள்கள் செலவழிக்கப்படக்கூடாது. இந்த புலன்களாக செலவழிக்கப்படுகின்ற நம்முடைய சம்பாதித்த தொகையினுடைய ஒரு பகுதியை நாம் இந்த தர்ம காரியங்கள் செலவுபடுகின்ற போது இது அதிர்ஷ்ட பலனை கொடுக்கின்றது. திருஷ்டி பலன் என்பது நமக்கு இந்த கண்களுக்கும் புலன்களுக்கும் அறியப்படுகின்றது. திருஷ்டி பலன் நேரடியாக நம்ம கிடைக்காது. நேரடியாக நம்ம உணரலாம். இப்போ ஸ்வீட்டை வாயில போடுற இனிக்கும். ஆனால் இதை இனிப்பை போன்ற பெரும் நிகழ்ச்சிகள் உனக்கு எதிர்பாராமல் உனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது என்ற ஆண்டவன் அதிர்ஷ்ட பலனாக இந்த காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த உத்தமமான இந்த பிராரார்த்த கர்மத்தில் தான் இது நடைபெறும். பிராரார்த்த கர்மம் என்றால் போன பிறவியில் நாம் என்ன செய்தோமோ அதனுடைய வினைப்பயன் இப்பொழுது நீ தொடர்ந்து இந்த யாத்திரையை மேற்கொண்டு நீ தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி நல்ல குருவிடம் சென்று ஞான தீயை வளர்த்து அந்த ஜோதியை தான் தத்தகமசி நானும் நீயும் ஒன்று, அதாவது துவைத்த நிலை. பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளாக நானே இருக்கிறேன், பார்ப்பவனும் நான், பார்க்கப்படும் பொருள் நிலையும் என்னிடமே இருக்கிறது. இரண்டும் கரைகின்ற பொழுது அந்த ஞானத்தீயில் அழிந்து அப்படி சுத்தமாக சூன்யமாக ஆவதற்கான வாய்ப்பை பெறுகிறேன். ஏன்னா எல்லாமே எனக்குள்ளேதான் இருக்கு. அப்போ ஆதிசங்கர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இவ்வளவு நேரம் வேதங்களும் உபநிஷங்களும் சப்த பிரமாணங்களும் உனக்கு சொல்ல வேண்டிய நிலை இல்லை. அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒண்ணுமில்லை என்றுதான் வரும் கடைசியில். அது பயிற்சி மூலமாக தர்மத்தின் மூலமாக தான் பெற வேண்டும். அர்த்தமான வாழ்க்கை மூலமாக தான் பெற வேண்டும். நிஷ்காமிய கர்மத்தின் மூலமாக பெற வேண்டும். காமிய கர்மம் என்றால் புலன் சுகத்திற்காக செய்வது. நிஷ்காமியம் என்றால் நாம் அடைய வேண்டிய மனோ சுத்திக்காக செய்யப்படுவது. மனம் சுத்தம் என்பது ஆசைகளற்ற நிலைகளை அடைவது. ஞானம் என்பது இறைவனை நோக்கி அந்த அறிவுத்திறனை பயன்படுத்துவது. எனவே அவ்வாறு பயன்படுத்தின ஞானத்திறனாது குருமுகமாகத்தான் அடையப்பட வேண்டும். ஏன்னா அந்த குரு ஒருவர் தான் நேரடியாக பிரம்மத்தோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஞான வேள்வியிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் நெருப்பு கனல் அது. எனவே அதில் நீங்க தர்ம அனுஷ்டானங்களை இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஞான இந்திரியங்கள் 5 கர்ம இந்திரியங்கள் 5 அந்த இந்திரியங்கள் காணுகின்ற காட்சிகளை சார்ந்த இந்திரிய பண்பு 5 15 ஆச்சா. மனமாச்சு, புத்தி ஆச்சு, அகங்காரமாச்சு, என்னுடைய சித்தமாச்சு, எண்ணங்களாச்சு. 10 18 படியையும் நான் தாண்டுகின்ற பொழுது இதுதான் அழிஞ்சு போச்சேன். என்னுடைய கர்ம யோகத்தின் மூலம், பக்தி யோகத்தின் மூலம் நான் துவைத்த பண்பில் இருக்கக்கூடிய இந்த பக்தியின் வாயிலாக நான் மனோ சித்தியை பெறுகின்ற பொழுது, மனதில் நிறைவு அடைகின்ற பொழுது, இந்த குருவினிடம் நான் தஞ்சம் அடைகின்ற பொழுது, என்னுடைய தேக சரீர பண்புகளை எல்லாம் சரணமடைய செய்கின்ற பொழுது, சுவாமியே சரணமையப்பா என்கின்ற மிகப்பெரிய இந்த மந்திர ஜபத்தின் மூலமாக நான் கண்டினியூஸா அந்த ஜபங்களை சொல்லுவதன் மூலம் மனோசுத்தி கிடைக்கின்றது. அதனால தான் நாம பாராயணம் ஹரிகரபுத்திராய நமக என்ற மந்திரத்தை சொல்வதன் காரணம் அதுதான். அது சுவாமியை சரணம் ஐயப்பா என்னுடைய எனக்குள்ள இருக்கக்கூடிய சரணம் ஐயன். அதுல சரணம் அப்பா, அப்பன் சிவன், ஐயன் ஹரி அந்த நாராயணன். சோ இந்த 2 பேரையும் கலந்து இந்த 2 நிலைகளும், அதாவது மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் காஸ்ட்னுவாங்க. அதாவது உதாரண காரணம்
பரமார்த்த உதாரணம், விபத்து உபதாரண காரணம், நிமித்த உபதாரண காரணம். இன்டெலிஜென்ஸ் காஸ் இந்த மாயா சொரூபமாக வரக்கூடிய ஈஸ்வரன் பரந்த உணர்வு நிலையாக இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுவுக்கு இரண்டுக்கும் பிறந்த சுவாமி சரணமையப்பா, நான் இந்த சரீரத்தை சரணமடைய செய்கின்றேன். இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் பரிபூர்ண உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய விஷ்ணு பிம்பமாக இருக்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய இந்த மாயை பிரதிபிம்பமாக இருக்கிறது. பிரதிபிம்பத்தில் தான் படைப்புகள் தோன்றுகின்றன. பிரதிபிம்பமே பொய். இந்த பிரதிபிம்பத்தில் தோன்று நாம் யாரையெல்லாம் கற்பனை செய்து கொண்டு இறைவனாக பார்க்கின்றோமோ அதுவும் பொய். இந்த பொய்யான நிலையை தெய்வீகமாக பார்க்கக்கூடிய பெரும் தர்ம அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பினை, பெரும் பங்கினை தன்னுணர்விலிருந்து விடுவித்து பொது உணர்வோடு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகா குருநாதர் உனக்கு அந்த விஷயங்களை, குரு என்றால் இருளை கடைபவன், அஞ்ஞானத்தை போக்குபவன், நித்தியத்தை நோக்கி கொண்டு செல்பவன், சத்தியத்தை நோக்கி வழிகாட்டுபவன். அதாவது எது இருக்கிறதோ அது இல்லாது நினைப்பதும், எது இல்லையோ அது இருப்பதாக நினைக்கக்கூடிய இந்த மனித பிறவியில் இருந்து எந்த தேகம் இல்லையோ அது இருப்பதாக நினைக்கிறோம். எது இருக்கிறதோ, எது ஆத்மா இருக்கிறதோ அதை இல்லாததாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே முதலில் இந்த பண்பில் இருந்து நாம் உண்மையாக ஆத்மா வேறு, இந்த தேகம் வேறு, இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய தர்ம அனுஷ்டானங்கள் இந்த ஐயப்ப தர்மத்தில் மட்டும்தான் நமக்கு எளிமையான முறையில் நம்மை போன்ற இந்த அஞ்ஞான வாசத்தில் இருக்கக்கூடிய இந்த பரம்பரையாக நம்முடைய தர்ம காரியங்கள் சரியாக செய்ய முடியாமல் போன ஒரு குலத்தில் வந்த ஒரு பெரும் பாவத்திற்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தேகத்தில் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். எனவே இதை நீங்கள்லாம் இப்போ கடைபிடிக்கிறீங்கன்னா இதுக்கு டேட் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அப்பப்போ நம்ம இந்த அனுஷ்டானத்தை கடைபிடிக்கலாம். இது மலைக்கு போறோம்னா தான் செய்யணும்னு இல்லை. ஆனால் அந்த மலைக்கு போகின்றப்போ நாம் செய்கின்ற பூஜை முறைகள் இருக்கு பாருங்க, அதில் பல விவரங்களை மக்களுக்கு நாம் சொல்கின்றோம். அந்த வாய்ப்பை இந்த முறை நமக்கு கிடைக்கல. ஆனால் அது பெரும் நஷ்டமாக நினைக்க வேண்டாம். எனவே இதுக்கு நம்ம பூர்த்தி செய்வதற்காக நெய் அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நாம் செய்கின்றோம். இந்த நெய் அபிஷேகம் இந்த 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். ஒரு நாளைக்கு 6 பேர் 7 பேர், அதுக்கு மேலே தேவையில்லை. நாங்கள் டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றோம். நீங்கள் என்னைக்கு விரதம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 7 பேர் 8 பேர்ன்ற முறையில் ஆர்டராக வரும். ஆனால் இந்த நெய் அபிஷேகத்துக்கும் நீங்கள் கடைபிடிக்கின்ற விரதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் இவ்வளவு நேரம் பேசுறது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இந்த தர்மமானது நாம் 26ஆம் தேதி இங்கு நடைபெற இருக்கின்ற ஒரு ஹோம நிகழ்ச்சியோடு முடிவடைய வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக அனுஷ்டானம் பண்ணணும். ஒன்று, சில பேர் பொங்கல் வரைக்கும் நான் இருக்கிற சான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, மகர ஜோதி வரைக்கும். அவர்களை போன்றவர்களுக்கு இங்கே அபிஷேகத்திற்கு ஏற்பாடு பண்ணப்படுகிறது. அன்றைக்கு வரைக்கும் கூட அவங்க இருந்து இங்கே அபிஷேகம் பண்ணி செல்லலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த நெய் அபிஷேகம் செய்வதற்காக நாம் பின்னாடி நம்முடைய சபாவிற்கு பின்னாடியிலே இந்த ஐயப்பன் கோயிலில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்கு நமக்கு குறிப்பிட்ட தொகை செலுத்தப்படுகின்ற பொழுது அவர்களே இருமுடி பையை தயார் பண்ணி கொடுக்கிறார்கள். அதை நம்ம அங்கேருந்து இருமுடி பையை தாங்கி கொண்டு நாம் அனைவரும் அந்த யாத்திரை போவதை போல் நம் வீட்டுக்கு வருவதும், இங்கிருந்து என்னுடைய இந்த போர்ஷன்லேருந்து 18 படி தான், அது எல்லாமே 18 படி தான். இங்கே இந்த 18 படிகளையும் ஒரு பாவிப்பது, அதாவது அங்கே போனால் கூட நம்ம என்ன 18 படிகளை ஏறுகின்றமே, அது 18 படிகள் அல்ல, நம்முடைய இந்திரிய பண்புகளிலிருந்து விடுதலை ஆவதற்கான பெரும் தேவதைகள். அதே தான் இங்கேயும் அது தேவதையாக அன்று காலையே அதை பாவித்து அதுக்கு பூஜைகள் எல்லாம் செய்துதான் மேலே ஏற போகிறோம். அந்த மேலே ஏறி வீட்டுக்கு மேலே மாடிக்கு சென்று நீங்கள் அந்த தேங்காயெல்லாம் உடைச்சி நெய் எடுத்து உங்கள் கையாலேயே நெய் அபிஷேகம் பண்ணி, நீங்கள் கொடுக்குற நெய் பத்தாது, அதனால் நாங்களும் இந்த நெய்யை கொஞ்சம் சேர்த்து அபிஷேகம் பண்ணி உங்கள் முன்னாடியே அந்த நெய் பிரசாதத்தை கொடுத்து, மற்ற பிரசாதங்கள்லாம் நீங்கள் இங்கே இருக்க அம்மன்கிட்டே வச்சு எடுத்துக்கலாம். இங்கேயே அம்மன் இருக்குது, முருகன் இருக்கார், விநாயகர் இருக்கார், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் இது. எனவே இங்கே இன்னும் கேட்டால் இப்போ இன்னும் கூட நல்ல ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்குது. நம்ம பூஜை புனர்காலம் செய்யாட்டி கூட டெய்லி நடக்கிற இந்த நிச்சய கர்மால பயங்கரமாக இருக்குது. அதோட அனுபவத்தை நம்ம மூர்த்தி போன்றவங்களாம் கேட்டிங்கன்னா தான் தெரியாது. அது அதாவது சில பேர் தான் இப்போ நின்று முறைச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு கேட்டாலும் தெரியும், இதனடா இன்னமும் உட்கார்ந்து உடகிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடாது. அது ஆத்மாத்மாக நடக்கக்கூடிய ஒரு பாஷை.
ஒரு சம்பாவனை. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் அது பரவாயில்ல. இது வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம இது வந்து டெய்லி வந்து இதை செய்கின்ற பொழுது கரெக்டாக 25ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாலை போட்டவர்களுடைய எண்ணிக்கை 3 இதாகுது. அது ஒருத்தர் 2 பேர் கூட குறைச்சல் வந்தாலும் கடைசியில் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். 25ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றோடு நாம் வந்து அந்த அபிஷேகத்தை முடித்துக்கொண்டு 26ஆம் தேதி நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கின்றோம். இந்த ஹோமத்தை நடத்த இருக்கின்றோம். இந்த ஹோமமானது, இந்த அபிஷேகமானது அன்னைக்கு நடக்கின்ற நிகழ்ச்சியானது கரெக்டாக வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள். ஆக்சுவலாக சனி பெயர்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு பெயர்கிறது. ஆனால் நாம் செய்கின்ற ஹோமம் சனிக்கிழமை செய்கிறோம். சனிக்கிழமை தான் வந்து அந்த ஹோமத்தை செய்கின்ற 26ஆம் தேதி கோயில் அங்கே சன்னிதானம் மூடப்படுகிறது. அதே நாள் அன்னைக்கு நாம் எங்கேயும் செய்வோம். அதே நேரத்தில் வந்து அன்றோடு இந்த சனி பிரீத்தி நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வைதிகமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அது. மற்றபடி வந்து இதில் வந்து அன்னைக்கே செய்யலாம்னா காலையில் 5 மணிக்கு வந்து செய்யணும்னா அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில இது வைத்திய தர்ம காரியங்கள் வந்து தடைப்பட்டு போகும். அது இயலாமல் இருப்பதால் முதல் நாள் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம். அதனால தப்பும் ஒன்றும் கிடையாது. ஆனால் சனிக்கிழமையே வந்து நாம் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு. இந்த சனிக்கிழமை ப்ரோக்ராம் மட்டும் நான் வந்து ஆன்லைன்ல யூடியூப்ல வந்து உங்களுக்கு போடலாம்னு இருக்கிறேன். ஒன்று இது மட்டும் இல்லை, இது வந்து ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் வந்து நம்முடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகள் போடப்படும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் அன்றைக்கி அந்த இருமுடி கட்டிட்டு வரும்போது அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். இங்கே உங்கள் வீட்டில் வந்து 18 படி ஏறும்போது ரெக்கார்ட் பண்ணுறோம். இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறது டெய்லி ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு அது ஒரு தனியாகவே வெப்சைட்டில் போடக்கூடிய இதை வந்து நம்ம மூர்த்தி போன்றவர்கள் செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம தனியாக வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்முடைய இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் யார் வேண்டுமானாலும் அதில் பங்கு கொண்டு அவருடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கலாம். அது ஒரு பக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை அந்த ஹோமத்தும் போது செய்யப்படுவது பிரைவேட் ஏஜென்சி, அவர்களை வச்சு தான் வந்து நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணி செய்ய போகிறோம். அந்த வீடியோ கவரேஜ் செய்கின்ற அந்த நிகழ்ச்சியானது ஹோமம் வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக காலையில் 7 மணிக்கு ஹோமம் ஆரம்பிக்குதுன்னா அதுலேருந்து 7லேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஹோமம் நடைபெற இருக்கிறது. அது கவர் ஆகும். ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் அங்கே அதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதம் இருக்கு, அது அந்த கலச தண்ணி அதை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணப்படும். அதன் பிறகு அபிஷேகம் மீது ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனை பண்ணி ஆரத்தி காய்ச்சி நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறோம். அன்று 26ஆம் தேதி அன்று இந்த ஆன்லைனில் நம்ம போட போகிற நிகழ்ச்சிகளுக்கான அந்த வெப்சைட்டுக்கு ஏதோ இதெல்லாம் கொடுப்பாங்களே, நான் வந்து போடலாம், அதெல்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன்னா 26ஆம் தேதி நீங்கள் நம்ம மலைக்கு யார் யார் வந்தார்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் இன்விடேஷன் கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் உங்களை கேட்டுட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் கொடுங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த டச்சில் இருந்தால் தான் நம்ம ஒன்றும் பெரிய சாதிச்சிட்டோம்னு சொல்ல வரல. இந்த சனி பிரீதிக்கு நம்ம எந்த கோயில் போகிறது, இந்த கோவிட் இருக்குதே நம்ம போக முடியாமல் இருக்குமே, நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு இது சங்கல்பம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம். இன்டர்நேஷனல் லெவலில் சொல்கிறேன், நான் இங்கே மட்டும் இல்லை, எங்கே வட்டமானால் இருப்பவர்களுக்கு இந்த வெப்சைட்டை கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது, இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அறியாமலேயே இந்த மாதிரி ஒரு ஹோமங்களில் நாம் பங்கு கொள்வதன் மூலம் நமக்கு யாராலும் ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து இந்த சனியினுடைய தோஷத்துக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து சனி ஈஸ்வரன். அதை வந்து ஒரு இதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வந்து இந்த தர்ம அனுஷ்டானம் கடைபிடிக்கும் போது எனக்கு மன நிறைவில் இருக்கின்ற எனக்கு இந்த தோஷங்கள் ஒன்றும் செய்யாது. அதுதான் வந்து ஐயப்ப தர்மத்தில் ஒரு பெரிய ரகசியம். அது சொல்லுவாங்க, ஐயப்பனுக்கு கும்பிட்டாலும் ஆஞ்சநேயனுக்கு கும்பிட்டாலும் உங்களுக்கு சனி வந்து ஒன்றும் செய்யாதுன்னு. காரணம், நான் மன நிறைவோடு இருக்கின்றேன். எனக்கு ஆசை இருந்தால் தானங்க தோஷம். எனக்கு ஆசையே இல்லையே. ஆசையற்ற நிலையிலே நான் எந்த புலன் இன்பத்திற்காகவும் நான் ஓட போவதில்லை, அலைய போவதில்லை. அடப்பாப்பா பார்த்துக்கலான்னு அப்படி ஒதுங்கி போகின்றான். அதனால தான் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மற்றவர்களுக்கு சனி இதுக்கு வந்து நமக்கு யாருக்கெல்லாம் சனி இருக்குது, அவனுக்கு 7 சனி இருக்குது, இந்த பையனுக்கு வந்து இப்போ அச்சமத்தில் சனி இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து ஏதான ஒரு இதை கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க போங்கன்னு வீட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்கேன்னு யோசிப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சும்மா சொல்லக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து ஏனாதானே நம்ம செய்கிற ஹோமம் இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த ஹோமத்திற்கு செய்யப்படுகின்ற யாகமோ ஹோமமோ
தியாகம், அதாவது நான் முதல்ல சொன்னவங்களுக்கு அது கொடுக்கப்படுகின்ற வஸ்துக்கள் அனைத்தும் சுத்தமான முறையிலே மன நிறைவோடு நம்மை சார்ந்தவர்கள், சபாவை சார்ந்தவர்கள் அளிக்கின்ற ஒரு பொருளினால் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி ஒன்று. இந்த சனிக்கு இப்போ இதை செய்யணுன்ற ஐடியாவை கொடுக்கறது அந்த பண்டிதர்களில் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறதுனால சார் இது செஞ்சால் நல்லது. இந்த யோசனைகளை நமக்கு அதை சார்ந்தவர்களிடமிருந்து வருகிறது. இது நம்ம செய்த பெரிய பாக்கியம். அதுக்கு காரணம் ஐயன் தான். ஐயப்பனுடைய அந்த தர்ம அனுஷ்டானங்கள் இதை செய் அப்படின்னு நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பெரும் நிலை அது. இப்போ அவர் செய்வதில் ஒரு வியாபார ரீதியாக செய்வதே இல்லை. புரியுதா? இது வியாபார நீதிக்காக நடத்துகின்ற காரியமே இல்லை. அதாவது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அண்ட் அப்சல்யூட் பியூர் கான்சியஸ்னஸ் ரெண்டு நான் சொன்னேன் உங்களுக்கு. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்பது பிரதிபிம்பம் என்பது நமக்கு நாம் செய்கின்ற காரண சரீரத்தில் செய்கின்ற எண்ணங்கள், சூஷ்ம சரீரத்தில் உள்ள மனபுத்தி அகங்காரத்தினுடைய விளைவுகள், அதன் பிறகு தேகத்தில் உள்ள தேக பண்புகள் அனைத்துக்கும் கீழே இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் உணர்வு என்கின்ற பண்பானது வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வின் மீது இவைகள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த உணர்வின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த உணர்வு இல்லாமல், கான்சியஸ் இல்லாமல் எதுவும் செய்ய போறதில்லை, எந்த காரியமும் நடக்காது. அப்போ அந்த காரியங்களில் இருந்தால் உணர்வு மறைகிறது, நான் உணர்வில் லயித்திருந்தால் காரியங்கள் மறைகிறது. எனக்கு எப்படி இது பாவம்? எனக்குள்ளேயே அந்த ஐயப்பன் வந்துகிட்டே இருக்கான் சார். நான் தர்ம அனுஷ்டானத்தை கடைபிடிக்கின்ற பொழுது நான் என்னை அறியாமலேயே ஐயப்பா நான் முன்னே நினைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்கிறேன். அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஒரு பெறுகின்றோம் என்பதை நன்றாக புரிஞ்சுக்குங்க. இது சாதாரணமா நான் செய்யற காரியம் இல்லை. இது இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம், இதை எல்லாருக்கும் போடணும், இது நம்ம செய்யணும்ன்றது இது எண்ணங்கள் உதிப்பதும் அதை செயலாற்றுகின்ற திறன் படைத்தவர்கள் நம்மோடு இருப்பதும் இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? நான் வெளியில இருக்கவங்கலாம் அங்கங்க ஓடுறான். இங்க சன்னிதானத்துல நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்க செய்யுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னா அது எல்லாரும் பயன்படணும். இது சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை இது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நடுவ விடக்கூடாது. அதே நேரம் நான் எதுக்கு வெப்சைட்ல போறேன்னா அவ்வளவு பேரையும் நம்ம தாங்காது. இந்த இடத்துல கோவிட் சமயத்துல நம்ம சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும். மூட நம்பிக்கை இல்லை இது. நான் தர்மத்தை என் தேகத்தில் கடைபிடிப்பதால் அதன் விளைவுகளில் சுகத்தை காண்கிறேன். அது தெய்வீகத்தை சார்ந்திருப்பதால் எனக்குள் இருக்கக்கூடிய உணர்வு பண்பில் எது ஆதாரமாக இருக்கிறதோ அந்த உணர்வில் நிலைத்திருக்கின்ற தர்ம காரியங்கள் இருப்பதால் நான் அமைதியாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன். இது இது என்ன ஏமாத்துற வேலையா? இல்லையே. எனவே இந்த காரியங்கள் இது மூட நம்பிக்கை அல்ல, எனக்கு நம்பிக்கையை வலுப்படுத்துகின்ற தர்மங்கள். அதனால என் நம்பிக்கை என்பது ஞானம், ஞானத்துக்கு வழியை காட்டுகின்ற நிலையானது. அது எனக்கு மோட்சத்தை கொடுக்க இருக்கின்றது. அப்போ நான் இதில் நிறைவா இருந்தாதான் எனக்கு என்ன ஞானம் வேணும்? வெளியில இருக்க சுகம் பொய், எனக்குள்ளேயே நான் சுகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் உறங்கும் போது அனுபவிக்கின்றேன். ஆனால் நான் அனுபவிப்பதை நான் அனுபவிக்க தெரியவில்லை. அனுபவமாக இருப்பதில்லை. அப்போ நான் கான்சியஸ்னஸ் இஸ் நாட் அ கான்சியஸ்னஸ். நான் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் அனுபவிக்க முடியலையே. உறங்கினேன் என்பது விழிக்கும் போது தெரிகிறது, ஆனால் உறங்கும் போது எனக்கு தெரிவதில்லை. இருந்தாலும் அது சாத்விகமான சுகமாக இருக்கிறது. ஆனால் நான் அறியாமையில் இருக்கின்றேன், எனவே அஞ்ஞானமாக இருக்கிறேன். அஞ்ஞானியா இருக்கிறேன், ஆனால் சாத்விகா இருக்கிறேன். இது எப்படி பாருங்க? இது மனிதனுக்கு எல்லா வகையிலும் கூடவே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்ம தான் விட்டுறோம், மிஸ் பண்ணிடுறோம். நம்ம தான் மிஸ் பண்றோம். அதனால இது மிஸ் பண்ணல. இப்போ கூட இப்போ அஞ்ஞானன்றது எங்க ஆரம்பிச்சது? என்கிட்டேருந்து வருது. உங்களுக்கும் எல்லாரும் அஞ்ஞானி தான். இது என்னமோ நான் இந்த விஷயத்தை சொன்னோன்னு ஞானியா இல்லை. சப்த பிரமாணம் எது சப்தமாக ஸ்ருதியாக தன்னை வெளிப்படுத்தியதோ, அது ஸ்மிருதியாக பாஷ்யங்களாக ஞானிகளின் வழியாக எந்த தர்மம் சொல்லப்பட்டதோ, எந்த தர்மமான ரிஷிகள் வழியாக சொல்லப்பட்டதோ, எந்த ரிஷிகள் வழியாக நம்ம குல தர்மத்திற்கு என்னுடைய மூதாதையருக்கு சொல்லப்பட்டதோ, அந்த மூதாதையர்கள் எதை வழக்கமாக வைத்திருந்தார்களோ அந்த வழக்கத்தில் வைத்திருந்த ஐயப்ப தர்மத்தை நான் அனுஷ்டானம் பண்றேன். நேரடியாக நான் போல, நான் இன்னும் வேதாந்தத்துக்கு போல. எனக்கு தெரியாது, எனக்கு வேதாந்தம் தெரியாது. நான் அதுக்காக படிக்கல. அதுக்காக இந்த சமஸ்கிருதமோ அல்லது ஆழ்ந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கூடக்கூடிய தமிழ் நூல்களே நான் படிக்கல. தமிழே படிக்கல. நான் என்னுடைய நிலையை அறியாமையினுடைய முட்டாள்தனத்தினுடைய வடிவமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும்
நான் தர்மத்தை அனுஷ்டானம் செய்கின்ற பொழுது எனக்கு ஞானம் எனக்கு வருகிறது. எப்படி? மன நிறைவிலேயே. அப்போ அந்த வழியை காட்டக்கூடிய ஐயப்பன் ஒரு ஞான திருஷ்டியன். என்ன அந்த படியில் ஏறி உடனே நான் நீ ஒன்றிய இந்த தத்துவத்தை அவன் உடனே சொல்லித்தந்துட்டாங்க. போ வந்து போ. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தான் போகணுமா? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் போகணுமா? அல்லது இது ஒரு சாங்கியத்தோடு கனெக்ட் பண்ணிட்டு செய்யணுமா? இது என் வீட்டில் சாவு இருக்கு, நான் போக மாட்டேன், என் வீட்டில் விரதம் இருக்கு போக மாட்டேன், என் வீட்டில் புழுதா சக்கரை போக மாட்டேன், நீ டெலிவரி ஆகிடுச்சு போக மாட்டேன், இதெல்லாம் சம்மந்தம் இருக்குது. உன் உடம்புக்கும் உனக்குமே சம்மந்தம் இல்லை, உன் உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் இந்த உடம்பு யாரெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோ அதோடு நீ சம்மந்தப்படுத்திட்டு இது மாயோட விளையாடி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் போய் நீ இப்படி இருக்கலாமா, மாலை அவுத்து வச்சுட்டு நான் போயிட்டு வரேன் சாமி, நான் இங்கே உட்காந்துக்கிட்ட போயிட்டு வரேன் சாமி, இதெல்லாம் எனக்கு நடக்காத காரியம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மோடு இணைந்திருந்த ஒரு பெரும் தேகம் அந்த ஆத்மா இன்றைக்கு இல்லை. நம்ம பிரகாசத்தை நினைக்காம இருக்கவே முடியாது. நல்லா யோசிங்க. இந்த ஹோமம் நடக்குது, இந்நேரம் அவன் முன்னாடியே அளந்து போட்டு அந்த இடத்துக்கு தன் தியாகம் பண்ணவன். சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அவனை ஆண்ட போறோம், நீ தேக பண்பில் இருந்தது போறோம், என்கிட்ட வா. இந்த அக்னியை வளர்ப்பதற்கு ஹோமம் கட்டிய நீ அக்னியிலே நீ தன்னையே இந்த ஹோமத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் நிலைக்கு அவன் செல்லப்படுகின்றான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ நம்ம போயிட்டானேன்னு வருத்தப்படுறேங்க. நாளைக்கு அதே டர்ன் தான் எனக்கும், அதே டர்ன் தான் நமக்கு எல்லாருக்கும் இந்த அக்னியில் தான் போறோம் திருப்பி. அப்போ அந்த அக்னியில் செலுத்தப்பட வேண்டிய தர்ம காரியங்கள் என்ன? அது தேவதைகளை எப்படி திருப்தி பண்ணும்? அது தேவதைகளை எப்படி திருப்தி பண்ணால் விளைவுகள் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? நல்ல மழை பொழியும், செல்வம் செழிக்கும், மக்கள் சந்தோஷமா இருப்பா, நிறைவா இருப்பா. இதுதான் சார். அதாவது இது சரீரத்தில் இந்த உலகமே பிரபஞ்சமே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் தனி மனிதனின் சுதந்திரம் பாதிக்கப்படுவதில்லை, மற்ற மனிதர்கள் சுதந்திரம் பாதிக்கப்படாமல் சுகமாக ஆனந்தமாக எல்லையில்லா வரையறையில்லா நாடுகளோடு வாழ்கின்ற பண்பு. என்ன என் ஊர் என் நாடு உன் நாடு, இந்த பாடிக்கே ஃப்ரேம் இவ்வளோ தான். இதை தாண்டி ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியானது எங்கும் இருக்கக்கூடிய சக்தி உனக்குள்ளேயும் இருக்குது. இந்த சக்தியை நேரடியாக கையாளுவதற்கான பண்பு தான் யோக சாஸ்திரம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உணர்வானது தன்னுணர்வாக நின்று கொண்டிருக்கிறதோ அந்த தன்னுணர்வை அழித்து பொது உணர்வில் கலப்பதற்கான வழியைத்தான் இந்த துவைத்த தர்மம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை நீ அறிவுக்கடலில் வளர்த்து கொண்டு ஞானத்திலே இது பிரதானமாக இருக்கக்கூடிய பிராரார்த்த சைதன்யத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த எது உண்மையான சத்தியமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உணர்வை அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த எம்பாடிடு கான்சியஸ்னஸ், இந்த உடல் வரையறைக்குள் இருக்கக்கூடிய உணர்விலிருந்து தாண்டி என்னை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரும் ஞான நிலையை நான் அடைவதற்கு குருவனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கின்றது. அதில் தான் மகர ஜோதியை பார்க்கின்றேன், ஜோதியை பார்க்கின்றேன். அது என்னது? வெளிச்சப்படுத்தப்படுகின்றேன். அறியாமை இருட்டாக தான் சார் இருக்கும். அதை ஒன்றும் பண்ணவே முடியாது. வெளிச்சமாக இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க, வெளிச்சத்துக்குள்ள இருள் நுழைய முடியாது. அதே மாதிரி இருட்டாகத்தான் இருக்கும். இந்த இருட்டு இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் நடுவில் ஒன்று இருக்கு பாருங்க, நம்மளை மாதிரி மடையனுங்க, அவங்களுக்கு தான் இந்த பாடம். வெளிச்சத்தை நோக்கி போயாச்சுன்னா இருட்டுக்கு வேலையே இல்லை. அப்போ நான் இருளும் வெளிச்சமும் அறியாமையும் அறிவுத்திறனும் பெற்றவனாக இருக்கிறேன். என்னை அறியாமையிலிருந்து முதலில் நான் என்னை விடுவித்துக் கொண்டு அதன் பிறகு இந்த அறிவை கொண்டு எது அறிவோ, எது ஞானமோ, எது ஆத்ம ஞானமோ, எது ஞானத்தின் ஞானமோ, இது பாருங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன சொல்றான், நீ வேதங்கள் எல்லாம் எதை பற்றி உனக்கு சொல்லியதோ, எந்த ஞானத்தை சொல்லியதோ அந்த ஞானத்தை பெறுவதற்கான நிலையை முழுசா அடைஞ்ச பிறகு இது என்னது, இது வேதம் என்னமோ என்னது அது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு அதை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே உள்ள நுழைஞ்சு கரைஞ்சி போன பிறகு வேதத்துக்கு இடம் இல்லை, சப்தத்துக்கு இடம் இல்லை, தேகத்துக்கு இடம் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு இடம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கொண்டாந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோமேன்ற ஆதிசங்கரர் புலம்புறாரு சார், புலம்புறாரு. ஒண்ணுமே இல்லாத விஷயம், அந்த விஷயத்தை உள்ள தூக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவசரப்படுற அந்த ஜென்மங்களுக்கு அந்த பெரும் நிலையை, இறை நிலையை அவன் கொடுக்க மாட்டேன். என்னன்னா அவன் தான் நான் நீ உன்னுடான்றான, நான் வாடா என்கிட்டான். தத்தகமசி அகம் பிரம்மாஸ்மி
நானே பிரம்மஸ்வரூபம் என்ற நிலைக்கு ஒன்று கொண்டு போகிறானே. அகம் பிரம்மாஸ்மி தத்தகமசி, நான் நீ ஒண்ணுன்னா ஆமா அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் முடிஞ்சிச்சு. நானே பிரம்மம் என்பதில் நான் இருக்கிறேன், நான் பிரம்மம்னு அதையும் தூக்கிட்டான். பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, சத்தியம் மட்டுமே இருக்கிறது. அப்போ நான் போறேன், நான் மலை மேல போறேன், 18 படி தாண்டுறேன், சன்னிதானத்துக்கு கிட்ட போன உடனே எவனான்னு இருக்கிறீங்க நீங்க அங்க நல்லா யோசிச்சு பாரு, எல்லாம் காண போயிடும் சார். வண்டியா பெட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் கிட்ட நின்ற பிறகு அப்படியே கரைஞ்சு போனீங்களே உள்ள. அதுதானே சார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, டேய் அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு. எவ்வளவு பெரிய நிலை அது. அதுக்கான சூழ்நிலைகளில் அந்த பெரும் பஞ்சபூதங்களுடைய ஆட்சிமையை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு சின்முதிரில் உட்கார்ந்துக்கிறான் மனுஷன். என்னுடைய உணர்வு பொது உணர்வில் தன்னை இணைத்துக் கொண்டு தேக பண்பிலே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோகத்திலே என் உணர்வை திணிக்கின்ற பொழுது அது இறை உணர்வாக மாறுகிறது. அதன் பிறகு அந்த இறை உணர்வை எனக்குள்ளே வாங்கி அப்படியே கரைஞ்சி அவன் அந்த பஞ்சபூதங்களை அடக்கி கொண்டாங்க உட்கார்ந்துக்கிறான். எப்பேற்பட்ட நிலையில் நாம் அந்த இதை செய்யக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறோம். நமக்காக எவ்வளோ தியாகங்களை செய்தவர்களாக இருக்கிறார். தியாகம் என்னதே இந்த ஹோமத்திற்காக செய்யக்கூடிய தர்மங்கள், நம் பூஜைக்காக செய்யக்கூடிய தர்மங்கள், இந்த நிகழ்ச்சிகளுக்கு அன்னதானத்துக்காக செய்யக்கூடிய தர்மங்கள், மற்ற காரியங்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், பூ பழம் எண்ணெய் நெய் மற்ற உபகாரங்களுக்காக செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாமே நான் பெரிய பூஜை செய்யும் போது எல்லார்கிட்டையும் யாஜகம் போய் நம்ம பிச்சை கேட்கணும். பிச்சை கேட்டேன்னா இந்த தேகத்துக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த தேகமே இல்லை. ஆனா ஞானத்தை பெற்று விட்டது, மோட்சத்தை அடைந்து விட்டது. ஆனால் இருக்கிற வழியில் தேகத்தில் சஞ்சாரம் செய்ய வேண்டும். அப்போது கொஞ்சம் கூட இந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இது அப்படியே அவதூதாஸ், அதாவது அப்படியே உணர்வு நிலையிலே மிதந்து கொண்டிருக்கின்ற சன்னியாசி என்ன பண்ணுவான், வெறும் பிச்சைக்கு போய் நிற்பான். அவன் என்ன உழுதுன்னு தெரியாது அவனுக்கு. நீங்க பீய கொடை கூட தின்னுடுவான், போய் நிற்பான். அதே போல நாம் பெரிய ஹோம் பூஜை நடத்துவதற்காக பிச்சையை நின்று கொண்டிருக்கிறேன். நின்ன இப்ப அந்த பாக்கியம் எல்லாம் போய் ஐயோ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கலையே, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பம் எல்லாம் எப்படி ஒரு பெரிய தர்மத்தை இழைக்கிறது என்ற மன வருத்தம் இருந்தாலும் இப்போ நாமே அந்த தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே இதுல நீங்க நல்ல கணக்கு போடுங்க. நம்ம மலைக்கு போயிருந்தோம்னா ஒரு ஆள் குறைஞ்சது 15,000 செலவு பண்ணிருக்கணும், குறைஞ்சது. ஏதாவது டிராவல் எல்லாம் சேர்த்து அவங்க அன்னதானத்துக்கு கொடுத்த பொருள் கணக்கில் நான் சும்மா ஒரு மினிமம் சொல்றேன், பேஸ் லைன் சொல்றேன். ஆனா அவங்க 25,000 50,000 1 லட்சம் இதெல்லாம் அதாவது கணக்கிலே வராம கணக்கு. அது ஒண்ணுமே சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத நிலையை நோக்கி செல்வதற்காக இது பொருள் என்ற பண்பில் இருக்கக்கூடிய காரியங்கள் தர்ம காரியங்களை செய்து நாம் பாட்டுக்கு அது இது விளையாட்டா நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். எதுல போட்டோம், நெருப்புல போட்டோம். அந்த பணத்தை பொருளாக மாற்றி நெருப்பிலே இட்டோம், ஞான தீயிலே இட்டோம். அது ஒன்றும் சும்மா செலவு பண்ணல சார், எரிச்சிட்டோம் சார். அதை எரிச்சேன், என் ஞானத்தில் எரித்தேன். எனக்கு வந்தவங்க மனசுலாம் எரிச்சேன், நிறைவை ஏற்படுத்தி கொடுத்தது. அங்க கூட பாருங்க, அந்த உணவுல நிறைவு, பார்ப்பதில் நிறைவு, கேட்பதில் நிறைவு, சுவைப்பதில் நிறைவு, விபூதியை போடும்போது தொடு உணர்வு நிறைவு, அங்க நிறைவு தான். அங்க என்னுடைய ஐயப்பன் பெரிய வித்தையை செஞ்சு இப்போ நடத்த முடியல. ஒரு இயக்கம் இருக்கு, அது தப்பு. அது நான் இயங்கக்கூடாது. இப்ப நான் என்ன செய்யறேன், எல்லாருக்கும் அந்த திரியை ஏத்துனேன். எல்லாத்துக்கும் ஞான தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த தீபத்தை ஏற்றிருக்கின்றேன். நாம் இந்த தர்ம அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதால் நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நாமே இப்போது அந்த தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவன் நமக்கு கொடுக்குறான். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் திட்டமிட்டபடி நான் எப்படின்னாக்கா அன்னைக்கு அபிஷேகம் இருக்கும். அப்போ அபிஷேகம் அன்னைக்கு அந்த 26ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் காலையில் கோ பூஜை இருக்கிறது, கணபதி ஹோமம் இருக்கிறது. நான் அந்த பெரிய பூஜை நடத்துகிற மாதிரி சின்ன வைகுண்ட நிகழ்ச்சி நடத்துகிறேன், அபிஷேகம் நடத்துகிறேன், ஜபம் வச்சிருக்கேன், சனி பிரித்தி ஹோமம் நடக்குது, பூர்ணாவதி நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தீர்த்த பிரசாதத்தில் அபிஷேகம் நடக்குது, அலங்காரம், அர்ச்சனை, ஆரத்தி. இது ப்ரோக்ராம்.
இதுக்கு நம்ம பெரிய பூஜை செஞ்ச மாதிரி கோபூஜைக்காக செய்யக்கூடிய அந்த அந்த சேவார்த்திகளும், அதாவது அது உபயம் செய்பவர்கள், இப்படி முதல்ல சொல்லிட்டேன், இந்த தர்மத்தை நாமே செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்துருக்குறான். இது சில பேருக்கு தெரியும். அதாவது இப்போ சங்கர், டெல்லி பாபு இவங்கெல்லாம் இந்த சாஸ்திர தர்மங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சில விவரங்கள் தெரியும். இந்த தர்மம்னா என்னன்றது தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த சர்க்கிளில் இருக்கிறதுனால நம்ம சொன்னது செய்யணும் அப்படின்ற பாக்கியம் இருக்கும். அதனால் கோபூஜை செய்ய வருபவர்கள் கோபூஜைக்கான ஏற்பாடுகளை தாங்களே முன் செய்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அந்த கோபூஜைக்கு அதுக்கு வேண்டிய புடவை வாங்கி தருது, அதுக்கு வேண்டிய அர்ச்சனையான பொருள்களை வாங்கி தருது, பெரிய செலவுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அது யாரான ஒருத்தர் அது ஒரு எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்கிறது நமக்கு. ஒன்று. ரெண்டாவது, வைகுண்ட நிகழ்ச்சிக்கு அந்த வைகுண்டம் யார் பண்ணாங்கன்னா அவங்க அந்த நம்முடைய இருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த கட் அவுட்டை இங்கே ஏற்பாடு பண்ணி அதுக்கான செயல் என்ன செய்யுதுன்றது நம்ம பேசுவோம். அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி அந்த டீமில் 2 பேர் நின்று அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டியது. மற்றவங்களாம் இந்த இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை போடுவதற்கான வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு இந்த வரவங்களுக்கு டெய்லி இங்கே அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 பேர் அபிஷேகம் பண்ணுறான். நெய் அபிஷேகம் டெய்லி 12ஆம் தேதியிலேருந்து நடைபெற இருக்கிறது. அதனால் அந்த லிஸ்ட்டு கொடுத்த பிறகு அந்த வரிசைகரமாக யார் யார் என்னென்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி நான் வெளில போகிறேன், இன்றைக்கி வரேன், நான் செஞ்சுக்கிறேன், போய்க்கிறேன்றதெல்லாம் இது 1 மணி நேரம் ப்ரோக்ராம். காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு என்னமோ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே அபிஷேகத்தை முடிஞ்சுன்னா 1 ஹவரில் வீட்டுக்கு போயிட்டு அது அலங்காரம்லாம் முடிஞ்சு போனால் கடைசி மேக்ஸிமம் 2 to 3 hours. அதுக்கு நீங்கள் பர்மிஷன் போட்டே கூட நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வேலைக்கு போகணுன்னா போயிடலாம். அதனால தேதியை தள்ளி போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, அவர்களுக்கு அன்னதானத்துக்கு உதவக்கூடியவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் முன் வர வேண்டும். அதன் பிறகு அலங்காரம், பூ அலங்காரம் இருக்குது, அதுக்கப்புறம் அர்ச்சனை இருக்குது. அது முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். ரெண்டாவது, நெய் அபிஷேகம் பண்ண பிறகு அதை சுத்தப்படுத்த வேண்டும் இல்லையா? யாருன்னா அவன் நம்பாலே இருந்து அதை கிளீனாக எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் நல்லா கிளீனாக தொடச்சி கிடிச்சு படுத்தி அடுத்த நாளைக்கு தயாராக வேண்டும். அதனால் செய்யணும். அப்புறம் இந்த ஹோம திரவியம், நம்ம ஹோமத்துக்கு திரவியம் வாங்கி கொடுக்கின்றவர்கள் அந்த ஹோம திரவியத்தை வாங்கி தருமா கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அது அவங்க இன்னும் அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஹோம திரவியத்தை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்பவாவது அந்த மாலையை அணிந்து அந்த விரதத்துக்கான வழிகளை தேடிக்கொண்டு அதன் பிறகு கூட அவர்கள் அந்த அனுஷ்டானத்தை முடித்துக் கொள்ளலாம். இது எப்படின்னா நம்ம அந்த அனுஷ்டானம் செய்வதற்கான தகுதியை மாலையை அணிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நிலையை சொல்லிக் கொடுக்கிறேன். ஒன்று. அதுக்கப்புறம் ஹோமத்துக்கு வேண்டிய நைவேத்திய பிரசாதத்தை யாராயினும் எடுத்து செய்ய வேண்டும். நான் நானே பேர் சொல்ல போறேன், நீங்களாம் செய்யுங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். இருந்தாலும் கூட நானும் செய்யற சார்னு யாரான்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு ஒரு தெம்ப கொடுக்கும் வச்சுங்களா. அப்புறம் மடி சமையல் நம்ம வரக்கு செய்யக்கூடிய அந்த சாஸ்திரத்துக்கு 6 பேர் மேக்சிமம் 6 பேர் அவங்களுக்கு கொஞ்சம் மடி சமையல் யாருன்னா பிராமணா சமையல் செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும். இதில் நம்ம மெயினாக செய்யப்படுறது எள்ளு சாதம் தான் மெயின். சில பேர் இந்த கருப்பு எள்ளில் செய்யக்கூடிய அந்த சாதத்தை சில பேர் பிரார்த்தனை பண்ணி செய்வவங்க இருப்பாங்க. இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பிராயஷ்ட கர்மா இது. அதனால ஒன்று, நீங்கள் தோஷத்தை போக்குற கர்மா. முதலே சொல்லிட்டேன், இது நம்ம இந்த தர்ம அனுஷ்டானங்களில் ஐயப்ப அனுஷ்டானத்தை கடைபிடித்தவனுக்கு சனி கிட்டையே வராது. இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தினரும் நம்ம சபாவை சார்ந்தவர்களும் நம்ம சபாவிற்கு வருபவர்களும் அதை கேள்விப்பட்டவர்கள் கூட இந்த சனியுடைய தோஷம் இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு நம்ம இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சா, இது அல்லாமல் வெளியில் சில இடங்களில் நம்ம அன்னதானம் கொடுக்கலாம். இப்போ சங்கர்லாம் வெளியில் இந்த மென்டலி ஒருத்தர் ஒரு இடங்களை கொண்டு போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து. இப்போ அந்த மாதிரி யாருனாலும் ஒருத்தர் எடுத்துக்கொண்டு அங்கே போய் பணத்தை கட்டி இங்கே நம்மக்கிட்ட கொண்டாந்து இந்த இதை காட்டலாம், ரசீதை. சார் இன்றைக்கி நாங்கள் அங்கே பணத்தை கட்டிட்டு அங்கே நடக்கும் சார்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய நல்ல காரியம். இந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது சபையில் அனைவருக்கும் சாரும். அப்புறம் அன்னைக்கு வேண்டிய அந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய நெய் ஒருத்தர் தராது, அது இல்லாமல் ஹோமத்துக்கு வேண்டிய நெய் ஒருத்தர் தராது. இதெல்லாம் இல்லாமல்
தொடர்ந்து வந்து நம்முடைய ஹோமத்திற்காக நம்முடைய சப்தகிரி இவர் வந்து கல்யாணி வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார். நம்ம இவர் தான் முருகானந்தம் தான் ஏற்பாடு பண்ணுவார். இது அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இவங்களை வந்து நம்மளை இருந்தாலும் கேட்கலேன்னு நினைக்க சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன். நம்ம கேட்டுட்டாரேன்ற உணர்வையும் ஏற்படுத்த மாட்டேன். அதனால தான் நான் வந்து இந்த முருகானந்த வழியாக நான் கேட்கறது போகிறதெல்லாம் வந்து அவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்றது தான். அதாவது அவங்க வந்து நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க போனாங்கன்றது வேற. நம்ம போய் நம்ம வந்து ஒருத்தர் வந்து சார் இந்த செய்யுங்கன்னு நம்ம கேட்டுட்டு ஐயோ நம்ம முடியாம போட்டிருக்க அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கஷ்டம். அதனால வந்து அந்த மாதிரி இது வந்து நம்ம இடம் கொடுக்காம இருப்பதுக்கு தான் நடுவில் ஒரு இடைத்தரகர்கள் மாதிரி நடுவில் நம்ம ஆளுங்களே இருப்பாங்க. சார் நீங்கள் அவர் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன், நீங்களா வந்து அப்படின்ற மாதிரி போகணும். இது வந்து தொடர்ந்து ஏன்னா நம்ம கேட்காமலே அந்த பூஜைக்கு வந்து அவங்க பர்ச்சேஸுக்கு போயிடுவாங்க இவரை கூட்டிகிட்டு. அது மாதிரி காரியம் நடக்கிறது. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, நம்ம ராஜேஷ் அவர்கள் வந்து அவரே வந்து இந்த ஹோமத்திற்கு ஐடியா கொடுப்பாரு, ஹோமத்திற்கான வழிகளை செய்வார். அவரே டோனரிங் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவரே வந்து சார் இந்த நாங்கள் முன்னுக்கு போனதுன்னா அப்படி ஒரு இக்கட்டான நிலையம் ஏற்பட்ட போது பயங்கரமாக எனக்கு வந்து அந்த பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. அதனால அது எப்போதுமே வந்து அது ஒரு பக்கம். அதாவது எப்படின்னா அவர் கண்டுக்காமல் இருப்பாங்க. நான் அந்த முக சாயலை வச்சே கண்டுபிடிப்பார். அதான் அது எப்படி தான் அவர் தெரியும்னு தெரியாது எனக்கு. நான் ஒன்றும் பெருமைக்காக சொல்லதில்லை. அவர் முக சாயலை வச்சுட்டு நேரம் வந்து ஒன்றும் கொள்ளக்கூடாதுங்க சார், எல்லாம் ஐயப்பன் பார்த்துக்கோ சார் அப்படியே சொல்லி டக்குன்னு கடைசி நேரத்தில் வந்து பெரும் தொகையை கொடுத்து அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க போன தரம். அதே மாதிரி வந்து அது நடக்கும். அது வந்து ஏன்னா இது வந்து இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்த முறை வந்து ரொம்ப பயத்தோடு அவங்க சொல்றாரு அவரு. நான் அதாவது சார் வந்து நீங்க வெப்சைட்ல போடுறீங்க, 4 பேர் பண்டிதர்களும் பெரியவர்களும் விவரம் அறிந்தவர்களும் ஞானிகளும் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் இது வந்து அவர்களை வந்து சத்தியத்தை நோக்கி ஈர்க்கக்கூடிய அந்த தர்ம காரியங்களில் ஏதாவது குறை இருக்குமே, ஆனால் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெரும் நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால நாங்கள் ரொம்ப வைதீகமாக நாங்கள் செய்வோம் சார், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவர் சொல்லும்போது அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நம்ம விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கர்வம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த டெய்லி வந்து வீடியோ கவரேஜ் பண்ணலான்னு இருக்கிற இந்த நெய் அபிஷேகம் வந்து வரவங்க இந்த வருஷம் வந்து மலைக்கு போகலையான்னு ஏதாவது ஒரு நினைவு சின்னமாக இருக்கிற மாதிரி அது வந்து நம்ம கோட்டிக்கிட்டே நம்ம ஆஸ்தான வீடியோ கவரேஜ் பண்ணுற கோட்டியே வந்து டெய்லி காலையில் வந்து சும்மா ஸ்பெண்ட்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வச்சுங்களேன். இருந்தாலும் ஸ்பெண்ட் 4 hours 4 மணி நேரம் இருக்கணும். ஆனால் எடுக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி நிரல் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட வராது. அதாவது நீங்கள் அங்கேருந்து இருமுடியை தாங்கி கொண்டு என்ன கோயில் உள்ள நாட் அலோடு ஒருத்தர் தான் போகலாம். அதனால ஞாபகத்து வச்சுங்க, இருமுடி கட்டுறவங்க மட்டும்தான் உள்ள நெய் அபிஷேகத்துக்கு போக முடியும். யாரும் நெய் ஊற்ற முடியாது. நெய் அபிஷேகம் நெய் வந்து ஒப்புன பிறகு உடனே இருமுடியை தாங்கி அங்கிருந்து கோயிலை சுற்றிட்டு வர வேண்டியது தான். கோயிலை உள்ளே வடம் வருவதற்கு கூட ஃபேமிலி அலௌடு. பட்டு அந்த நெய் அபிஷேகம் பண்ணுவவர்கள் மட்டும்தான் அந்த நெய்யை உள்ளே போய் உட்கார முடியும். மற்ற யாரும் நெய் விட முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்று. 2வது, அங்கிருந்து நம்ம வந்து இங்கே வரும்பொழுது கீழே வந்து நீங்கள் எல்லாரும் மாடிக்கு வர முடியாது. இது வந்து நெய் அபிஷேகம் யார் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் மாடிக்கு வரணும், இந்த மேலே சன்னிதானத்துக்கு வரணும். அப்படி வருகின்ற பொழுது இந்த 18 படிகளிலே முழு மனசாக நல்லா நிறைவோடு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த 18 படியில் ஏறுங்க. இது வந்து ஒரு நம்ம வந்து பாவம், அதாவது எப்படின்னா இது வந்து ஐயப்பன் இருக்காரு அப்படின்ற ஐயப்பனை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு நல்ல நினைவோடு உயர்ந்த கருத்தோடு எனக்கு இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த தன்மந்திராஸ் போன்ற பண்புகளில் இருந்தும் மனம் புத்தி அகங்காரத்தில் இருந்தும் நான் ஒரு நல்ல சுத்தமான நிலையை நோக்கி செல்வதற்கு, மன நிறைவோடு செல்வதற்கு, எனக்கு வந்து எல்லா புலநடக்கத்தோடு நிராசையாக இருப்பதற்கு, நிர்குண பண்பை பெறுவதற்கு இந்த அனுஷ்டானங்களை எனக்கு உதவட்டும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே வாங்க. ஐயப்பன் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பான்றதுல வந்து எந்த விதமான எல்லாம் கொடுப்பான என்ன அர்த்தம்? இந்த தேக பண்பிலிருந்து நமக்கு தேகத்திலேயே சுகத்தையும் நிரந்தரமான சுகத்தையும் தேகத்திலேயே மோட்சத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஒரு அந்த பயமே, அதாவது என்ன, அதாவது இந்த உடம்புல இருக்கிறது தான் சார் பயம்.
இந்த பயமில்லாத ஒரு வாழ்வு, நிறைவான வாழ்வு, சுகமான வாழ்வு எனக்கு நான் பிறப்பதற்கு முன்னால் இருந்த நிலை, நான் இறந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை. இது பிறப்பு இறப்பு என்பது தேகத்தை சார்ந்தது. ஆனால் என்னுடைய உண்மையான பண்பு, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பண்பு, இப்போ இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த நாம் நடத்துகின்ற பண்பை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பித்ருக்கள், அவர்களுக்கு நாம் செய்ய இருக்கின்ற தர்மம் இது. நம் நிகழ்ச்சிகளில் நம்மோடு இணைந்து கொண்டு நம்மோடு பணியாற்றிய அந்த இவராக இருக்கட்டும், குமாரா இருக்கட்டும், ஐயோபி குமாராக இருக்கட்டும், நம்ம பிரகாசமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம செல்லப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் நம்மோடு இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் உங்களை நன்றி கலந்தோடு பார்வையோடு நீங்களும் எங்களை ஆசீர்வாதம், அங்கிருந்து ஆசீர்வாதம், அன்னதான பிரபு என்னை ஆசீர்வாதம் செய்து தொடர்ந்து இந்த அன்னமானது கிடைத்து மறுபடியும் அந்த அன்னத்தால் அன்னம் விளைந்து இது மழை பொழிந்து தர்மங்கள் நிலைத்து நிற்பதற்கு நீங்களே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்வோம். இந்த ஹோமமானது மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஹோம கமிட்டியில் இருப்பவர்கள் பிரகாசத்தை நினைந்து காரியங்களை செய்யுமாறு பணிமுன்பு கேட்டுக்கொள்கின்றேன். அது அல்லாம நாம் குமாரை மறக்கவே முடியாது. நம்முடைய சுகத்திற்காக நாம் அங்கே போய் மேலே போயிட்டு லாட்ஜில் தங்குற மாதிரி தங்கணும், அதெல்லாம் மறக்க முடியாது. எனவே இது துரதிர்ஷ்டமான அந்த தேகமானது புண்ணிய தேகமாக இருப்பதற்கு அவர் நல்ல அப்படியே ஒரு பிறவி எடுத்தாலும் ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல ஞான திருஷ்டி பெறுவதற்கான ஒரு பெரும் பாக்கியமான குலத்தில் அவர் பிறந்து ஒரு நல்ல நிலை அடைய வேண்டும் என்று மண்மூடி கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்னே அது அல்லாமல் ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள், முடிந்தவர்கள் தாங்கள் டொனேஷன்ஸ் தான் கொடுப்பீர்களானால் இந்த குறை நிறை இருப்ப இடங்களில் நாங்கள் ரொப்புவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நான் இந்த கோபூஜை எடுத்து செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று யாராவது வருபவர்கள், இப்போ அபிஷேகம் இருக்குது, அபிஷேக கமிட்டி அவங்க அந்த அபிஷேகம் இப்போ பெரிய லெவலில் நம்ம அபிஷேகம் பண்ணல, இருந்தாலும் இருக்கின்ற அபிஷேகத்தை நிறைவாக செய்வதற்கு அந்த அபிஷேக கமிட்டி முன் வர வேண்டும். ஒன்று. அப்புறம் கோபூஜையை அதை செய்கின்றவர்கள் கோபூஜை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றதுக்கான நிறைவோடு வர வேண்டும். அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஹோம கமிட்டியில் இருப்பவர்கள் ஹோம திரவியங்களிலிருந்து அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வாங்கி கொடுப்பதிலிருந்து அது யார் யார் பங்கு கொண்டார்களோ அவர்களெல்லாம் இருந்து அதை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நிகழ்ச்சி நடக்கின்ற அன்று இதில் எல்லாரும் பங்கு கொள்ள முடியாது. ஏன்னா மாடியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கோவிடு, அதனால முடியாது. எல்லாரும் வெப்சைட்டில் தான் பார்க்க போகிறோம். இது யாரும் இந்த பங்கு கொள்வது முக்கியமான சில பேருக்கு என்னை சேர்க்கலையே, நான் என்ன சேர்ப்பார்னு நினச்சேன் சேர்க்கலையேன்னா மனசில் தயவு செய்து நினைக்காதீங்க. இது ஒரு சில விஷயங்களுக்கு சில பேரை நாம் அழைத்து இப்போ கிளீன் பண்ணுறது, துடைக்கிறது, போகிறதுக்குன்றதுக்கு சில பேரை நான் கூப்பிடுறேன், அது வாஷ் பண்ணுறதுக்கு. அந்த நேரத்தில் போகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு தொடர்ந்து சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கவங்களை நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அவங்க எனக்கு எப்போ கூப்பிட்டாலும் செய்வாங்க, இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர். அந்த மாதிரி தியாக உள்ளங்களை எல்லாம் நான் மறக்க முடியாது. அவங்க இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நெய்ய விஷயம் முடிந்த பிறகு இருந்து அதை கிளீன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு தர்மம். அது அந்த தர்மத்துக்கு தான் நம்ம மீமாம்சத்தில் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது பெரிய விஷயமாக கருதப்படுகின்றது. ஏன்னா ஹோமத்தில் இருக்கின்ற அந்த பொருள்கள் எது எது மிஞ்சுதோ அது எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று மீமாம்சம் இருக்கிறது. அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் இப்படி பக்குவம், இதை பக்குவப்படுத்தணும், இதை கொண்டு எங்க போடணும், எங்க செய்யணும், எப்படி செய்யணுன்ற விவரங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல நாம் இந்த காரியங்கள் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அது அல்லாமல் அனைவரும் ஆளுக்கு 1500 ரூபாய் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் தலைக்கு 1500 ரூபாய் கொடுக்குமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது இவ்வளவு சொன்ன நிகழ்ச்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் இது அல்லாமல் 1500 ரூபாய் கொடுப்பது என்பது தினமும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் மலர் வாங்க போவது, மாலைகள் வாங்க போவது, மற்ற சில காரியங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றது. அப்படியே இல்லாமல் அப்படியே தவறி போய் அதில் ஏதாவது மிஞ்சுமே ஆனால், ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த கணக்கையும் காசையும் நான் கையில் வாங்கலை, எல்லாமே பிரபு வாங்குவாப்புல, எல்லாமே என்னென்ன செய்யணுமோ காரியங்களை செய்வான். அது மட்டும் நான் என்ன சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையில் ஒரு 10 பைசா கூட இது தவறான வழிக்கோ அல்லது கெட்ட ஒரு உணர்வோடோ பெறப்படுகின்ற காணிக்கை அல்ல.
இது நிச்சயமாக இது தர்ம காரியங்களுக்குத்தான் செலவிடப்படும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து நீங்கள் ஐயோ 1500 ரூபா கொடுத்துட்டோமே என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன கணக்கு என்ற நிலைக்கே நீங்கள் அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு உங்களை தள்ளிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியங்கள் உண்மையிலேயே நான் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணால் கூட நீங்கள் அப்படி நினைப்பது வந்து உங்களே வந்து அந்த தர்ம காரியத்திலிருந்து உங்களுடைய எண்ணங்களிலிருந்து ஒரு புனிதத்தை கெடுத்துவிடும். ஆனால் இங்கே அது நடக்கப் போவதில்லை. என்னால் நான் சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஐயப்பனுடைய சக்தியினுடைய ஆற்றல் எனக்கு நன்றாக தெரியும். நான் வந்து ரொம்ப யோகியன்னு சொல்ல வரல, ஆனால் யோகித அம்சத்தை வளர்ப்பதற்கான தர்மத்தை அடிக்கடி எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரும் நிலை அது நல்லா எனக்கு தெரியுது. எனவே இது வந்து பரிபூர்ணமாக இந்த தேகத்திலேயே விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அனுஷ்டான தர்மங்களை நாம் மிக உறுதியோடு ஒரு பெரும் ஒரு யஜ்யமாக கருதி இதை நல்ல ஒரு தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உறுதியோடு நீங்கள் செய்கின்ற இந்த பாங்கினை மற்றவர்களும் பார்த்து வியந்து, சரி இவங்க வந்து வெளியில் இந்த பூஜை பண்ணாட்டியும் கூட அவர்களுடைய சபாவிலை கூட அதே முறையிலே ஒரு புனிதத்தை வெளிப்படுத்துகின்ற காரியமாக செய்கிறார்களே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் 1500 rupees அதை வந்து நம்முடைய அதாவது கேட்காமலேயே நீங்கள் நான் கொடுத்துருங்க ஒன்று. ரெண்டாவது டொனேஷன்ஸு. மூன்றாவது நான் சொன்னதை போல அன்னதானம், மடிசமிகள், அதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நைவேத்தியத்தில் போடக்கூடிய பிரசாதங்களுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸு. அது அல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்பான்சர்ஷிப்பு. இதல்லாமல் வந்து ஐடி, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது இந்த விஷயங்களை சரியான முறைகள் அதன் பிறகு அப்லோட் பண்ணி, அதாவது இப்போ நாம் இந்த போட்டி எடுக்கிறதெல்லாம் வந்து வெப்சைட்டில் போகாது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் மறுபடியும் கம்பைல் பண்ணி அதன் பிறகு இப்போ இந்த நிகழ்ச்சி எடுக்கிறாரு மூர்த்தி, இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண போகிறாரு. இவர் வந்து சில விஷயங்களை எல்லாம் வந்து எடிட் பண்ணி தான் கொடுக்க போகிறாரு. நான் முழுசாக பேசிட்டு நிறைய விஷயங்களை இது வந்து அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் நிறைவு பண்ணி அது நமக்கு தெளிவாக அது எவ்வளோ என்ன போகணும் உங்களுக்கு அது கொடுக்க போகிறாரு. அல்லது கட் பண்ணி இதை வந்து 2-3 செஷனாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி செய்ய போறான்னு தெரியாது எனக்கு. ஆனா 12ஆம் தேதி இந்த நெய் அபிஷேக ப்ரோக்ராம் இருமுடிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 வரைக்கும் நடக்கும். இது வரைக்கும் யார் 5 பேர் 6 பேர் 7 பேர் உங்கள் டைம் டேபிள் இன்னைக்கு உங்களுதுன்னு சொன்னால் டக்குன்னு போய் பின்னாடி போய் அந்த இருமுடிக்கான தொகை 350 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த தொகையை செலுத்தி அல்லது முன்கூடியே வந்து பிரபுகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவரே கூட அவர் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருவாரு. அதை வந்து முதல் நாள் சொன்னால் கூட போதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜனங்கள் எல்லாம் ஒன்றா நிற்க வச்சு பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம அங்கே நீங்கள் 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது, 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய நிகழ்ச்சி வந்து ஜஸ்ட் ½ அன் ஹவரில் முடிஞ்சிடறாங்க. ஏன்னா வெறும் நெய் மட்டும்தான் அவங்க வந்து ரொப்பி தரப்போகிறாங்க. அது முடிஞ்சோடனே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக 8:30க்கு ஆரம்பிக்கும். நீங்கள் அது ராவகாலம் அன்னைக்கு வந்து பாட்டியம்மை அன்னைக்கு வந்து இந்த நாள் நல்லா இல்லைன்றதெல்லாம் பார்க்காதீங்க. தயவுசெய்து நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுங்க. அதாவது நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறதில்ல, உங்களுடைய தர்மத்தை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. நீங்கள் அனுஷ்டானம் பண்ணுறீங்க, பூர்த்தி செய்யுங்க. இன்னொரு குறிப்பு, தயவுசெய்து மாலை அவுத்துறாதீங்க. 26ஆம் தேதி சனி பிரதோஷம் அன்னையோடு உங்களுடைய தோஷங்கள் போகட்டும். இந்த மாலையை வந்து நீங்கள் வந்து ஒரு தர்மத்தை கடைபிடிக்கின்றதுக்காக மாலையை போட்டேன். இப்போ அந்த தர்மம் எனக்கு தோஷத்தையும் போக்குகிறது என்கின்ற மன நிறைவோடு உருவின் ஆசையோடு இந்த நிகழ்ச்சி அடுத்த முறை வந்து என்னுடைய தர்மமாக நான் ஈட்டுகின்ற அர்த்த காமத்தின் ஒரு பகுதி கண்டிப்பாக அடுத்த நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் எல்லோரும் எதிர்பார்ப்பதை விட 10 மடங்கு அதிகமாக நாம் பெரும் நிலை, அதாவது இதுதாங்க பூஜை அப்படின்னு சொல்கின்ற ஒரு பெரும் பதிவினை அவர்களுக்கு ஏற்படுத்த இருக்கின்றோம். அது மட்டும் தெளிவாக எனக்கு தெரிகிறது. தொலைநோக்கு பார்வையில் நான் சொல்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் நான் சிறு வயதில் என்னென்ன நினைத்தனோ அதனால் நடந்து கொண்டே இருப்பதால் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தயவுசெய்து அதை என்னோடு துணையாக இருந்து செய்ய வேண்டிய பிராரார்த்த கர்மா உங்களுக்கு இருக்கிறது. நன்றாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்களா வரல, உங்களுடைய பிராரார்த்த கர்மா போகிற ஜென்மத்தில் நீங்கள் என்னோட என்ன தொடர்புகள் இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னோடு இணைந்திருந்து இருக்க வேண்டிய கட்டாயம். யாரும் என்னை விட்டு நீங்களா நினைச்சா கூட போக முடியாத அளவிற்கு அது ஒரு பந்தம் ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே சத் சங்கம் என்பார்கள், பந்தம் என்று சொல்லக்கூடாது, சத் சங்கம். சத்தியத்தோடு உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இது ஒரு நல்ல ஒரு சகுனமாக கருதி
நிர்குண நிலைக்கு சகுண பிரம்மத்தில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லா விதமான சகல ஒரு நிறைவான ஒரு வாழ்வினை, சரியான சாத்விகமான பஞ்ச பூதங்களை கையாளுகின்ற, பஞ்ச இந்திரியங்களை கையாளுகின்ற திறனையும் உங்களுக்கு ஐயப்பன் அளித்து, உங்களுக்கு வருடம் அடுத்த வருடம் நம்ம செய்கின்ற பூஜையினுடைய சிறப்பு, நாம் செல்லுகின்ற பயணத்தின் சிறப்பு இப்பொழுதே நமக்கு தெரிய போகிறது என்பதை உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன். எனவே என்னோடு இவ்வளவு நேரம் நீங்கள் பொழுதை கழித்து இருந்தாலும் கூட இதில் நான் சாதிக்க இருப்பது இனிமேதான் இருக்குது. அதனால இது வெறும் பேச்சோடு நிறுத்தாம திருப்பி இந்த சொன்ன செய்திகளை போட்டு பார்த்து அதில் ஆழத்தில் நான் சத்தியத்தை சொல்லியிருக்கின்றேன். அதை உணர்ந்து நீங்கள் என்னோடு பங்கு கொள்ளுமாறு உங்களுடைய பாதத்தை தொட்டு பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கின்றேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.